विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां सदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். சுப்பிரமணியர் 6 குழந்தைகளாக அந்த தேஜஸிலிருந்து 6 குழந்தைகளாக மாறினார். கிருத்திகா தேவதைகள் முருகனுக்கு சேவை பண்ணிட்டு வரா. அதனால அந்த 6 குழந்தைகளும் கிருத்திகா நட்சத்திர தேவதைகளோட விளையாடிட்டு இருக்கு. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரியாக விளையாடுறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதை பார்த்து மகாவிஷ்ணு முதலானவர்கள்லாம் ஆனந்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த நவரத்னங்களிலிருந்து தோன்றிய சக்தி அம்சமாக சிவசக்தி அம்சமாக இந்த 9 வீரர்களும் தோன்றினார்கள். வீரபாகு, வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேஸ்வரன், வீரபுரந்தரன், வீரராட்சசன், வீரமார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன் அப்படின்னு 9 வீரர்களும் தோன்றி அவர்களை பரமேஸ்வரன் நீங்கள்லாம் ஸ்கந்தனுடைய சேனாதிபதிகளா, சேனைக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருக்க கடவுதுன்னு சங்கல்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரால் குழந்தைய பாக்குறதுக்காக வரா அப்படிங்கறதோட நிறுத்தியிருந்தோம். பரமேஸ்வரன் கிளம்பு போகலாம்னு சொல்லிட்டு பார்வதி அழிச்சுண்டு குழந்தைய பாக்குறதுக்காக கைலாசத்திலிருந்து கிளம்பி வரார். அவர் கூட கணங்கள், அப்சரசு முதலான ஸ்திரீகள் இவெல்லாம் கானம் பாடிட்டு வரா. ஒவ்வொருத்தர் அவாவாளுடைய வாகனத்தோட கிளம்பி வராலாம். சூரிய சந்திரால் வெண்குடை பிடிச்சுட்டு வரா பார்வதி பரமேஸ்வராளுக்கு. அங்கிருந்து பேரி முதலான வாத்தியங்கள் முழங்க பரமேஸ்வரன் குழந்தைய இருக்கிற இடத்துக்கு வரார், கங்கை கரைக்கு. அப்போ அங்க முருகனும் அந்த 6 உருவமா பிரிஞ்சிருக்கார். எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா தாமரையில இருந்து தவழ்ந்து வருதான். அவளுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்க கிருத்திகா நட்சத்திரங்கள் அவள்லாமும் அங்க வரா ஈஸ்வரனை பாக்குறதுக்காக. அப்போ பரமேஸ்வரன் நினைக்கிறாராம், மற்றவாளுக்கெல்லாம் 2 கண்ணு தான் இருக்கு, இன்னைக்குதான் எனக்கு 3 கண்ணு இருக்கிறதுக்கான பாக்கியத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஸ்காந்தம் சொல்றது. இந்த 3வது கண்ணு கிடைச்சதுனாலதான் மற்றவாளுக்கு இருக்கிற ஆனந்தத்தை விட எனக்கு அதிக ஆனந்தம் கிடைச்சிருக்கு இந்த முருகனை பாக்குறதுனால அப்படின்னு முதல் தடவையாக அவர் சொல்றார் அப்படின்னு சொல்றார். அப்போ அம்பாளை பார்த்து சொல்றாளாம், இந்த பாரு, நம்ம 6 ரூபங்களா இருக்கிற இந்த குழந்தைய பாரு, எப்படி அவளுடைய நடத்தைகள் இருக்கு அப்படின்னு ஆனந்தப்படுத்தி சொல்றார். ஆஹஸ்ம சாதரம் தேவி ஆர்யே பஷ்ய மனோரமம். மனச ரமிக்க வைக்கக்கூடிய இந்த 6 ரூபங்களை நீ பார் அப்படின்னு. ஆத்மஜம் பகுதாசீனம் சரோஜேஷு ஆசனேஷு அமும். நம்மளுடைய குழந்தை எப்படி அந்த சரோஜத்துல தாமரைகள்ல நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அழக பாருன்னு அம்பாளை பார்த்து சொல்ல, அனேன வீர சூத்சு அகம் ஜெகதாம் ஆர்த்திஹாரினா. இந்த மாதிரி உலகத்தினுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியதாகிய குழந்தை இப்படி தவழ்ந்துட்டு இருக்கிறத பாருன்னு சொல்லி கேட்டவும் இதிவாதினி கௌரீஷே விஷாது உத்தீரியச்ச க்ஷணாது ஆலிங்கிய தேவி தான் ஏதானு ஏகதா மூர்த்தி. அதை கேட்ட மாத்திரத்துல அம்பாள் இறங்கி ரிஷபத்திலேருந்து இறங்கி ஓடி போய் குழந்தைய தூக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். விஷாது உத்தீரிய, ரிஷபத்திலிருந்து இறங்கி ஆலிங்கிய தேவி தான் ஏதான் ஏகதா உச்சி முகர்றா ஒரு தடவை. அப்புறம் உடனே ஸ்தன்யம் பண்றதுக்கு அம்பாள் கையில கிண்ணத்துல பால் கொடுக்கறான்னு இருக்கு. அம்பாள் நேரடியாக எந்த குழந்தைக்கு, அதனாலதான் அபீத குஜாம்பான்னு பேரு அம்பாளுக்கு. உண்ணாமுலை அம்மன் உலகத்துக்கே தாயாரா இருந்தாலும் அந்த மாதிரியான தாயார் அப்படிங்கறத சொல்றதுக்காக. அதனால அங்க மாணிக்க வாசகர் கொடுக்கும் பொழுதும் இவரு ஞானசம்பந்தர் கொடுக்கும் பொழுதும் கிண்ணத்துல கொடுத்தான்னு தான் இருக்கு. இங்க சுப்பிரமணியருக்கே கிண்ணத்துல கொடுத்தான்னு தான் இங்க சொல்றது. தனாந்தரே கிருத்வா சகார ஏகம்
ஷடபி அமூன் விபாதம் துவாதசபுஜம் ஷட்வக்திரம் திரிஷடீக்ஷணம். 2 கால்கள், 12 புஜம், 6 முகங்கள், அற்புதமான பார்வையோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை எடுத்து அம்பாள் அணைச்சிக்கிறார். அப்போ அந்த மாதிரி பால் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சிந்திடுதான் அந்த பால். அதை மீன்களாக இருக்கக்கூடிய ரிஷிபுத்திரர்கள் பருகி சாப விமோச்சனத்தை அடையறாளாம். ஏன்னா அதுக்கு அந்த சாபத்தை பத்தி வேற இடத்துல வருது பின்னாடி. பராசரர் அந்த ரிஷிபுத்திரர்கள் செய்யற இது பிடிக்காம அவளுக்கு சாபம் கொடுத்தா, அந்த சாபத்தினால இந்த மீனாக போகிறது அப்படிங்கிற சாபம், அது அம்பாளினுடைய ஸ்தனத்திலேருந்து வரக்கூடிய பாலை வாங்கறதுனால அது சாப விமோச்சனம் அடையும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாபம் இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அந்த மீன் உருவம் கொண்ட ரிஷிபுத்திரர்கள் அதை குடிச்சு அவளும் தன்னோட சாப விமோச்சனத்தை அடைஞ்சா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் ரிஷபத்துல ஏறி குழந்தைய எடுத்துன்னு போயிட்டாலாம் கைலாசத்துக்கு அங்கேருந்து. அப்போ துந்துபி முதலான வாத்தியங்கள் முழங்கிறது, புஷ்ப வருஷ பிழியறது, பரமேஸ்வரனும் மடியில இந்த அம்பாளும் பரமேஸ்வரனும் ரிஷப வாகனத்துல முருகனை நடுவுல வச்சு அழிச்சுன்னு போறா. அதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தியாக 2 இடத்துல அந்த சோமாஸ்கந்தரா எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் கிருத்திகா நட்சத்திரங்களுக்கு வரம் கொடுக்கிறார் சுவாமி. நீ இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க 6 பேரும் பாலிச்சுண்டு வந்ததுனால அவன் கார்த்திகேயன் என்பதாக உங்களோட நாமம் உலகம் உள்ள அளவும் இருக்கிற மாதிரியாக வழங்கும் அப்படின்னு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு சுவாமி அங்கேருந்து அந்தர்தனம் ஆயிடுறார், முருகன் ஆயிட்டு. இந்த அத்தியாயம் இதோட பூர்த்தி ஆகிறது. இந்த இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே சங்கர சம்ஹிதாயாம் சிவரகஸ்ய கண்டே சம்பவ காண்டம் என்பதாகிய 28வது அத்தியாயம். இது ஏன் விசேஷம்னா, கார்த்திகேயனுடைய உத்பவத்தை சொல்றதுனால இந்த அத்தியாயத்தை படிக்கிறவாளுக்கு பலஸ்துதி சொல்லப்படுறது. யாரெல்லாம் இந்த சுப்பிரமணியனுடைய ஜனனத்தை சொல்லக்கூடிய இதை கேட்கிறாளோ அவளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு பலன் சொல்லப்படுறது. அதனால விசேஷமான அத்தியாயம். அதுக்கப்புறம் குழந்தையானவர் அதுக்கப்புறம் தான் கைலாசத்துக்கு போறார். அங்க அவளோட ஆனந்தமா இருந்துட்டு வரார். அதை பத்திய வர்ணனம் இருக்கு. சச்சித ஈஷம் அமிமம் வச்சசாம் மனசாம் அகோச்சரம் அனந்த சுகம் சிசுபாவமேத்திய சமலங்கிருதிமது சமலஞ்சகார சிவயோகோ சம்விதம். சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மனசு வாக்கு முதலால் அடையப்பட முடியாத அந்த சமஷ்டி ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்கே, அதுவே குழந்தை பாவமாக இந்த இடத்துல அனுகிரகம் பண்றது. எப்படி கிருஷ்ணரை சொல்லும் பொழுது புரந்தரதாசர் பாடுறாரோல்ல, இந்த ஜெகதோத்தாரணால பாடும் பொழுது அந்த அனோரணியான் மகத்தோ மகியானா இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு ஸ்வரூபம் சர்வவியாபியாக பகவானாக இருந்துன்னு இருக்கோ அது இங்க குழந்தையாக யசோதை கிட்ட இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல அதே பரம்பிரம்ம வஸ்துவானது இங்க குழந்தையாக சுப்பிரமணியராக அலங்கரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சுப்பிரமணியருடைய அழக முழுக்க வர்ணிக்கிறார். காதுல ஜல் ஜல்னு சதங்கைகள் இருக்கான். அந்த அரைஞால கிங்கிணி மணிகள்லாம் சப்தம் போட்டு இருக்கான். அதுதானே நம்ம அருணகிரிநாதருக்கு ஓசை கொடுக்கறது இல்லையா? அந்த 2 சப்தத்தை வச்சுதான் அவர் திருப்புகழ் எழுதுறார். அவர் ஒரு திருப்புகழ் எழுதணும்னு உடனே அந்த கத்தியமானது அந்த சுவாமியினுடைய கால் சிலம்பு ஓசையாக அவர் கேட்கறது. அந்த தானத்தை தன்னை அவர் பண்றாரு. அதெல்லாம் இதுல அது விரத வச்சுதான் அவர் தான் எழுதுறதா சொல்றார். முதல்ல அடி எடுத்து கொடுத்ததே முத்தை திருப்பத்தி திருநகைய முதல்ல கொடுத்துடுறார். கொடுத்துட்டு அருணகிரிநாதரை சும்மா இரு சொல்லறன்னு சொல்லிட்டு அந்தர்தனம் ஆயிடுறாரு. அப்புறம் பல வருஷம் தபஸ்ல இருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பியும் முருகன் இனிமே நீ என் பாட்டு எழுதுங்கிறார். நான் எப்படி எழுதுவேன்னா என்னுடைய சதங்கையால உனக்கு நான் கொடுக்குறேன், அது வச்சு நீ எழுதுன்னு சொல்றாருன்னு இருக்கு. இங்க அந்த ஜல் ஜல் கிங்கிணி மணிகள்லாம் முருகன் மேல சப்திக்கிறதுன்னு கேட்டோடனே அந்த இதுதான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன் அப்போ அவர் கழுத்துல போட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அதே மாதிரி அந்த தலையில 6 சிரசு மேல இருக்கக்கூடிய கிரீடங்கள், அதுல ஜொலிக்கின்ற ரத்தனங்கள், அவர் கழுத்துல போட்டு இருக்கிற மாலைகள், இத்தனையும் அப்படியே வரிசையா ஜொலிக்கிறது. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன்கள்லாம் ஒரே சமயத்துல பிரகாசிக்கிற மாதிரியான ஒரு சோபையை கொடுக்கறதா. நவரத்னங்கள் பதிச்ச கிரீடங்களோட இருக்கார் சுப்பிரமணியர்.
அதே மாதிரி அங்கதான் சொல்றார், மனசு கெட்டாத இந்த பரபிரம்ம ஸ்வரூபமானது இங்க பரமேஸ்வர குழந்தையாக சச்சிதானந்த ஸ்வரூபம் குழந்தையாக இங்க வந்து தவழ்ந்துன்னு இருக்கு அப்படின்னு சூதர் சொல்றார் ரிஷிகள் கிட்ட சொல்லும் பொழுது. அப்போ திருப்பியும் குழந்தையானவர் அவ பார்வதி பரமேஸ்வரால வளம் வந்து அவளுடைய விளையாடிட்டு இருக்காராம். இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சேஷ்டை வந்து ஜாஸ்தி ஆயிடுறது. ஏன்னா பிரம்மம் சர்வ வியாபியான ஈஸ்வரன் இல்லையா, அப்போ எல்லா லோகங்களுக்கும் போய் லீலை பண்றாராம். லீலை எப்படின்னா இந்த கிருஷ்ணர் பண்ற மாதிரி குழந்தை லீலை தான் இது. அவர் பூமிக்குள்ள பண்ணார். முருகனுடைய லீலை எப்படி இருக்குன்னா அவர் அண்ட சராச்சரங்களை வச்சு விளையாடுறாராம். அத்தனை இங்கேந்து போய் கடல்களுடைய கரைகளை வெட்டி விட்டு சமுத்திரத்தை ஒண்ணாக்கினார், இப்படிலாம் இருக்கு. அப்புறம் வந்து அந்த பல விதமான கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம நட்சத்திரங்கள் கோள்கள் அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து இடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஆடுறார். அதாவது வந்து முருகனுடைய சொரூபம் அப்பேற்பட்ட ஒரு சொரூபம்னு காண்பிக்கிறதுக்காக இந்த பாலலீலையே கூட அந்த மாதிரி பல சராச்சரங்கள் எல்லாத்தையும் போய் அவர் வந்து விளையாடுறாருன்னு இங்க சொல்றது. அதை தவிர இந்த குழந்தை சேஷ்டையெல்லாம் சொல்றாரு. இங்க வந்து பறந்து போய் ஒரு கதவு வழியா உள்ள போவாராம், இவன் எங்க வெளியில வரான்னு பார்த்துட்டு இருந்தா அது மேல் வழியா பறந்து போய் அடுத்த இது வழியா திரும்பி வந்துருவாராம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் மரத்து மேல வந்து தாவி போய் புஷ்பங்களை எடுத்துட்டு போய் வேற மரத்துல ஒட்ட வச்சு அங்கேருந்து மாத்தி கிடைக்கிற மாதிரி பண்ணுவார். இது மாதிரி பல விதமான லீலைகள், பால லீலைகள் நிறைய. அந்த அண்ணா மாதிரி உபன்யாசகா சொல்றதா இருந்தா இது சுவாரஸ்யமா 1 மணி நேரம் சொல்லிட்டு இருப்பா, அந்த குழந்தைகளோட லீலை எப்படி நடக்கிறதுன்ட்டு. அந்த மாதிரி பல லீலைகள் எல்லாம் இங்க சொல்லப்படுறது, புராணமே சொல்றது என்ன இந்த மாதிரி பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆகாசத்துக்கு போயிடுறார். ஆகாசத்துக்கு போய் இந்திரனோட தனுசை பிடிச்சுன்னு வந்து 2 கையாலையும் பிடிச்சு ஆட்டுறாராம் மேகத்துல. அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் 10,000 கோடி உருண்டையா பண்ணி தேவர்களோட முடியில இருக்கக்கூடிய மணியில இந்த அண்டங்களை தூக்கி அடிச்சு மணிகளை கீழே விழ வைக்கிறாராம். நேர போய் சூரியன் கிட்ட போயிட்டு சூரியனை நகர்த்திட்டு அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்து இவர் ஓட ஆரம்பிக்கிறாராம். அப்புறம் இதுல இருந்து கொஞ்ச தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து இறங்கி சந்திரனுடைய யான வாகனத்து மேல ஏறி அதுல பிரயாணம் பண்றாராம். அப்புறம் குபேரன், வாயு, நிருதி இவாளுடைய வாகனங்கள் எல்லாம் ஏறி அங்கே பிடுங்கி வச்சுக்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், இந்த பிரம்மா வந்து தூங்கின்னு இருக்காராம். அவர் தடியா இருக்கிற பூணல் எடுத்து அவரோட 4 தலையில இருக்கிற முடியில வந்து சேர்த்து கட்டி விட்டு அமக்கலம் பண்றாராம். அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போய் கருடனையும் ஆதிசேஷனையும் சண்டை மூட்டி விட்டு 2 பேரையும் வச்சு இந்த மாதிரி பால லீலைகள் நடக்கிறதுன்னு முருகனை பத்தி இதுல சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் பலவிதமான வாகனங்கள் மேல பிரயாணம் பண்ற ஏகப்பட்ட வாகனங்கள் இங்க சொல்லப்படுறது. மான், சரபராஜன், புலி, ஹம்சபக்ஷி இது எல்லாத்து மேலேயும் சவாரி பண்றார் குழந்தையாக இருக்கும் பொழுது. அதே மாதிரி கையில வீணையை எடுத்து வாசிக்கிறாராம். விசித்திரமான கிங்கிணி சப்தங்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய குதிரைகள், ஆட்டுக்கடா இது மேலெல்லாம் ஏறி ராஜகுமாரன் மாதிரி அந்த தேவலோகங்கள்ல சஞ்சாரம் பண்றார். அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியை கத்துக்க ஆரம்பிக்கிறார்னு இருக்கு. பிராமண குழந்தைகளோட சேர்ந்து இவரும் வேதங்கள்லாம் கத்துக்கிறார். பாஷைகள்ல வந்து தமிழ் கத்துக்கிறாருன்னே அதுல இருக்கு. கிரந்த பாஷை, சமஸ்கிருத பாஷை, வேதம், இதோடு கூட திராவிட பாஷையும் சேர்த்து கத்துக்கிறார். முருகன் வந்து தமிழ் படிக்கிறாருன்னு இதுல சொல்லப்படுறது. 30 முக்கோடி தேவர்கள், அஷ்டவசுக்கள் இவா எல்லாம் வந்து போய் முருகனோட விளையாட்டை இப்படி எல்லாம் பண்றார். இந்த கிரகங்கள், இந்த கோள்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னோட ஒண்ணு கட்டி போடுறாருலாம் சொன்ன உடனே இவாள்லாம் போய் தேவேந்திரன்ட்ட போய் முறையிடுறா. இந்த மாதிரிலாம் ஒரே விளையாட்டு, ஏதோ ஒரு யாரு என்னன்னு தெரியாதான் அந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ரொம்ப அசுரத்தனமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொன்ன உடனே இந்திரனுக்கும் புரியல யாரு என்னன்ட்டு. இந்திரனும் வந்து இந்த குழந்தை ஏதோ ராட்சச குழந்தை போல இருக்குன்னு சண்டைக்கு வந்துடுறான் அந்த குழந்தைகிட்ட. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து அம்பு விடுறது, இதை அம்பு விட மாலையா மாறி மாறி விழுதான் குழந்தை மேல வந்து. இவர் உடனே திருப்பி வந்து இது விட்டு ஐராவதத்தை அடிச்சுடுறார். முருகன் வந்து ஐராவதம் கீழே விழுந்துடுறது, தேவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சுடுறார். கடைசியில இந்திரனும் அடிபட்டு விழுந்துடுறான். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம
மத்த தேவர்கள்லாம் போய் முறையிடுறா. அப்போ இந்திரன் இதுல வந்து யார எத்தனை பானங்கள்னால அடிக்கிறார் முருகன்னு சொல்லப்பட்டிருக்கு. யமனை 5 பானங்களால அடிக்கிறாராம், வருணனை 4. இதுக்கு என்ன தாத்பரியம் பார்க்கணும். அந்தந்த தேவதைக்கு ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. வருணனை 4 பானத்தினால் அடிக்கிறார், வாயுவை 2 பானம், சூரியனுக்கு 3 பானம் பிரயோகம் பண்றாராம், சந்திரனை ஒரே பானத்தினால் அடிச்சிடுறார். இந்த மாதிரி எல்லாரையும் வீழ்த்தின உடனே இவாள்லாம் போய் நாரதர் என்ன பண்றார், இது என்ன இவ்வளவு வீரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரஹஸ்பதி கிட்ட போய் இந்த மாதிரி லீலை பண்ணிட்டு இருக்கு, இது ஒரு குழந்தை யாரா இருக்குன்னு உடனே நாரதர் அப்புறம் சொல்றார், நீங்க வந்து ஆமா நாரதர் தான் சொல்றார் இதுக்கு எது உச்சிதமோ நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் தியானம் பண்ணி குழந்தை யாருங்கிறத புரிஞ்சுன்றார். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் முருகனை போய் ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம்னா பார்க்கலாம். ப்ரஹஸ்பதி ஓம் நமோ அனந்த மகிமா அபார சரிதாம்பதே. ஓம் உனக்கு நமஸ்காரம், அனந்த மகிமையுடைய சுப்பிரமணிய ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் சொல்றார். ஸ்கந்தாய தந்தி வக்திரஸ்ய சோதராய ஷட்வக்திராய ஏகவக்திராய நம சாட்சாத் பினாகினே. கந்தனுக்கு என்னுடைய நமஸ்காரம். தந்தி வக்தரன்னா தந்தம் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரனுடைய சகோதரனான சுப்பிரமணியனுக்கு நமஸ்காரம். 6 முகத்தோடு இருக்கிறவன் நீ, ஒரே முகத்தோடு இருக்கக்கூடிய பினாக்கிய தாங்கின் இருக்கிற பரமேஸ்வரனும் நீதான் அப்படின்னு இங்க பிரார்த்தனை பண்ற. துஷட்புஜாய சௌமியாய ஸ்வார்ச்சகேஷ்ட பிரதாயினே உமாசங்கரையோர் ஏக பிரேம பாஜன மூர்த்தையே. உமாசங்கரருக்கான பிரேமையை கொடுக்கக்கூடிய சுரூபமான குழந்தையா இருக்கிற சுரூபம் நீ. அனந்த மூர்த்தையே துப்பியம் அனந்தாத்புத ஹேதவே. அனந்த ஸ்வரூபம், குழந்தையாக தெரிஞ்சாலும் சர்வமாக இருக்கிறது உன் சுரூபம் தான். அற்புதமான இந்த ரூபத்தை தரிச்சின்றிருக்கவன் நீ. அனந்த ஜோதிஷ் நீதான். அப்பேற்பட்ட அனந்த ஸ்வரூபத்துக்கு என்னுடைய நமஸ்காரம். ந விதுஹு எது பலம் தேவா மாயையா எஸ்ய சர்வகாக. உன்னுடைய பலம் இந்த தேவர்களுக்கே வந்து தெரியாத ஒரு பலமாக இருக்கு. மாயையினால நீ வந்து உன்னுடைய பலத்தை தெரியாம நீயே தான் மறைவிக்கிற. என் மாயா அபகிருத ஞானாக விபுதா அபுதாத்மதாக ஆச்சரியம் ஆசாத்திய வைரேன ஷிட்டிதாஸ்தம் நமாமியம். யாருனுடைய ஒரு ஆச்சரியமான இந்த ஒரு வீரத்தன்மையும் சக்தியும் தெரிஞ்சுக்காததுனால தேவர்கள்லாம் இப்ப கஷ்டப்படுறாளோ அப்படிப்பட்ட சுவாமிக்கு நமஸ்காரம் அப்படின்லாம் பலவிதமாக சுப்பிரமணியரை வந்து நமஸ்காரம் பண்ணி அனந்த தேஜ ரூபம் உன்னுடையதுன்னெலாம் சொல்லி இவர் பிரார்த்தனை பண்றார். பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி சந்தோஷமாயிட்டேன், என்ன வேணும் உனக்குன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி தேவர்களை திருப்பி கொடுக்கணும்னு சொல்றார். சொன்னதும் சுப்பிரமணியரானவர் இந்த தேவர்கள் எல்லாத்தையும் திருப்பி உயிர் கொடுத்து உயிர்ப்பிக்க வைக்கிறார். இப்படி பாலலீலைகள் வரிசையாக தொடருது. இதுக்கப்புறம் சுப்பிரமணியர் வந்து விஸ்வரூபத்தையே காண்பிக்கிறார். இந்த அடுத்த அத்தியாயத்துல வந்து முருகனுடைய விஸ்வரூபம் சொல்லப்படுறது. 31வது அத்தியாயத்துல ப்ரஹஸ்பதி இப்படி சொல்லவும் முருகன் பிரசன்னமாகி எல்லாரையும் தேவர்களை எழுப்பினதுக்கு அப்புறம் தன்னுடைய சொரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இங்க வந்து காண்பிக்கிறார். அதுக்கு முதல்ல என்ன குழந்தைன்னு நீங்க எல்லாம் பார்க்காதீங்கோ, நான் என்னுடைய சுரூபம் வந்து குழந்தை சுரூபமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் புரோவாச்ச புனர்தேவானு வேத்தமா சிசும் அக்ஞவத்து. அக்ஞனா இருந்துட்டு ஏதோ சின்ன குழந்தை அப்படின்னு என்ன பார்க்காத. பஷ்யதாத் ய ஆஷு மத்ரூபம் பரம் எது பரம் ஐஸ்வரம். என்னோட ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னா திவ்யம் ததாமி சக்ஷு. உங்களுக்கு எல்லாம் நான் திவ்ய சக்ஷுவை கொடுக்குறேன். அங்க பகவான் கீதையில சொல்லும் பொழுதும் அர்ஜுனன் வந்து என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கண்ணால உன்னால பார்க்க முடியாது, உனக்கு திவ்ய சக்ஷுவை கொடுக்குறேன். திவ்ய சக்ஷுனா ஞான சக்ஷு, ஞானத்தினாலதான் பார்க்க முடியும். அது புராணத்துல சொல்லும் பொழுது திவ்யமான கண்களை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மத்ரூப ஆலோகன க்ஷமம், என்னுடைய ரூபத்தை பார்க்கறதுக்கான சக்தி இருக்கக்கூடியதாகிய கண்களை உனக்கு கொடுக்குறேன், உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். இது யுக்துவா தர்ஷயது தேவ்யா விஸ்வரூபம் ஜெகத்குரு. உலகத்துக்கே குருவான சுப்பிரமணியனானவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை அங்க காண்பிக்கிறார். சப்தயாதாலவாதம் தத் சப்தத்வீபோர் விஜங்ககம் சப்தார்ணவ பரீதானம் திக்பாஹு வியோமனாபிதத் த்யுஷிரச்சந்திர சூர்யாக்னி நயனத்ரய பேஷலம் பரம் ஜலதகே சந்தத் தாரா சுமகம் அபிகதம். சப்த பாதாள கால்கள் பரமேஸ்வரன், அதாவது விராட் ரூபமா இருக்க. நம்ம சினிமால காமிக்கிற மாதிரி
இந்த சிவன் திருவிளையாடல்ல பெருசா ஆவார்ல, அந்த மாதிரி இங்க வந்து சர்வம் அவர்தான் அப்படிங்கிற காட்சி அவளுக்கு தெரியாது. என்ன மாதிரினா 7 பாதாள லோகங்கள் பாதமாக இருக்கான் சுப்பிரமணியருக்கு. அந்த உலகத்துல 7 தீவுகள் இருக்கு. சப்தத்வீபா வசுந்தரான்னு அந்த காலத்திலேயே ஏசியா, ஆப்பிரிக்கா அந்த கான்டினென்ட்ஸ் 7 இருக்குங்கிறத சாஸ்திரங்களே சொல்லுது. அந்த 7 தீவுகளும் சுப்பிரமணியரோட கணுக்கால்களா இருக்கான். 7 சமுத்திரங்கள் இடுப்பு வஸ்திரமா இருக்கான். திக்குகள் 10 திசைகள் எல்லாம் புஜங்களாக இருக்கான். ஆகாசம் சுவாமிக்கு நாபியாக இருக்கான். சொர்க்கலோகம் சிரசாக இருக்கான். சூரியன், சந்திரன், அக்னி இது 3 கண்களாக இருக்கான். மேகங்கள்லாம் கேசங்களா இருக்கான் முருகனுக்கு. நட்சத்திரங்கள் கேசத்துல இருக்கிற புஷ்பங்களாக இருக்கான். பரமேஸ்வரன் ஆத்மவஸ்துவாக இருக்கார் முருகனுக்கு. பராசக்தி சுவாமியினுடைய புத்தியாக இருக்காளாம். விஷ்ணு முருகனுக்கு இடது பாகமா இருக்கார். பிரம்மா வலது பாகமா இருக்கார். சரஸ்வதி வாக்கா இருக்காளாம் முருகனுக்கு. அப்புறம் மகாலட்சுமி அவருடைய சம்பத் தனங்கள் எல்லாம் அம்பாளா இருக்கா. 10 வாயுக்கள் இருக்க, பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம கிருகர தேவதத்த தனஞ்சயன்னு 10 விதமான வாயு அவருக்கு மூச்சாக இருக்கு. காலாக்னி ருத்ரன் வந்து அவருக்கு கோபஸ்வரூபமாக இருக்காராம் முருகனுக்கு. அப்புறம் அக்னி தேவனே ஜாட்டராக்னினா வயத்துல இருக்க ஜீர்ணம் பண்ணக்கூடிய அக்னிகளுக்கு ஜாட்டராக்னின்னு பேர். அவருடைய கால்ல வந்து அனந்தன் முதலான பெரிய பெரிய நாகங்கள்லாம் அவருடைய கால் அணியாக இருக்கு, தண்டையாக இருக்கு. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற செடி கொடிகள் அத்தனை ஓஷதிகள் எல்லாம் அவருடைய ரோமங்களாக இருக்கான். அநேக கோடி அண்டங்கள் அந்த ரோமங்கள்ல பேன் ஈறு மாதிரி தொங்கின்னு இருக்கான். அந்த தேவர்கள் அதை பார்க்கிற அந்த ரூபத்துல வரும்பொழுது அண்டங்கள் எல்லாம் சுவாமியினுடைய உடம்புல இருக்கிற ஒரு சின்ன சின்ன அணுக்களாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சுரூபம் அங்க தெரியறதுன்னு சொல்றான். அதனுடைய பிரகாசம் கோடி சூரியன்களுக்கு சமமாக இருக்கான். கோடி சூரிய பிரகாசம், கோட்டி காலாக்னி தேஜஸ்கம் பரமம் ரூபம் அத்புதம் தற்கோட்டி சூரிய சங்காசம் கோட்டி சீதாம்சு சீதலம். கோட்டி சூரிய பிரகாசத்தோட இருக்கக்கூடிய தன்மையாக ஜொலிக்கிறார். அந்த அற்புதமான ரூபத்தை, எல்லையில்லாத மகிமைய சுப்பிரமணியர் காண்பிச்சார். அந்த விஸ்வரூப தேஜஸ் அத்தனை கோடிக்கணக்கான சூரியன்களுடைய தேஜஸ பார்த்தா தேவர்களுடைய கண்ணு வந்து குருடாயிடுதான், பார்க்க முடியலையாம் திருப்பி. இப்படிப்பட்ட ஒரு தேஜஸ பார்க்க முடியாம போயிடுதே, கண்ணு குருடாகிறதுன்னு சொன்ன உடனே திருப்பியும் அனுகிரகம் பண்ணி அதுக்கு அப்போ திருப்பியும் அவளுக்கு பிரார்த்தனை பண்றார். பண்ண உடனே ஆச்சரியமான இந்த ரூபத்தை வந்து முழுசா பார்க்க முடியல. ஏன்னா இந்த இதனுடைய ஒரு சக்தி மகா பிரபாவத்தோடு இருக்கு. இதுக்கு தகுதியான அளவுக்கு எங்க கண்களை பண்ணி கொடுக்கணும்னு திருப்பி கேட்கிறா. அது கேட்டதுக்கு அப்புறம் சுவாமி அதை குறைச்சு கொடுத்தனோடனே முருகனுடைய 1000த்துல ஒரு ரூபத்தை தான், 1000த்துல ஒரு பாகமா இருக்கக்கூடிய ரூபத்தை தான் இவாளால பார்க்க முடிக்குது அப்படின்னு சொல்றார் சூதர். ஏன்னா இன்னைக்கு இது முழுக்கவே சுப்பிரமணியர் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகனுடைய தன்மைய இப்பதானே குழந்தையா வந்திருக்கார். அதனால அடுத்த அத்தியாயங்கள் முழுக்க முருகனுடைய அந்த சமஷ்டி தன்மையை வந்து விவரிக்கிறதாக இருக்கு அடுத்த அத்தியாயங்கள். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கிற இடம் இதுதான் இல்லையா. அதனால திருப்பி திருப்பி இதுதான் வருது. அடுத்தது விபூதிகள் எல்லாம் சொல்லு, முருகனுடைய விபூதியை நான் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். சுவாமியே சொல்றார், பரமேஸ்வரனே பார்வதி வந்து கேட்கிறா, நம்ம குழந்தையோட விபூதி அடுத்ததா அதான் வரப்போறது, எதுலாம் நான் முருகனை பார்க்கணும்னு கேட்க அதுக்கு சுவாமியே சொல்றார் முருகனோட மகிமைய அப்படின்லாம் வருது பின்னாடி. அப்போ இங்க இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது, பீத பீதாக பிரணம்யாஸ்மை உபஜக்ருஹு ஸ்துதீர் முதா. ஸ்தோத்திரம் பண்றாலாம், திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணி தேவர்கள்லாம். வேத வேதாந்த சம்பூத்திஹி வாக்பிர் வாச்சா மதீஸ்வரம். வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட வேத வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்ட இந்த சுரூபமாக இருக்க நீ நமஸ்காரம் பண்றார். அப்ரீணயன் பிரியம் சம்போஹோ ஆனந்த கணமத்புதம் தேவாஹா யதோ ஜாதானி விஸ்வானி புவனானி எதந்தரா. உலகங்கள் எல்லாம் யாரிலிருந்து தோன்றி இருக்கோ, இந்த புவனங்கள் யாருக்கு உள்ள அடங்கி இருக்கோ, உலகங்களுக்கு உட்பட்டு யார் இருக்கானோ, ஏன ஜாதானி ஜீவந்தி உயிரினங்கள்லாம் எதிலிருந்து உற்பத்தி ஆறுதோ, எத்பிரயந்தி அபிசம்பிஷந்தி உயிரினங்கள் உயிரை விட்டதுக்கு அப்புறம் எங்க போய் லயத்தை அடையிறதோ, தத் பிரம்ம பரம் சாட்சாத் சுப்பிரமணியம் உபாஸ்மஹே. அந்த பரபிரம்மமாகிய சுப்பிரமணியனை நாங்கள்லாம் உபாசிக்கிறோம்னு வேண்டா. என் மாயா மோகித ஆத்மனஹா
எஸ் சித்ரூபம் பராத்பரம் அஜ்ஞாத்வா அஜ்ஞம் ஜடம் கர்த்திரு பிரவதந்தி நதாஸ்மிதம். சொரூபம் மட்டும் முருகன் இல்லையா, அந்த மாயை இருக்கே, எந்த மாயையினால உலகம் மோகிக்கப்பட்டு இந்த ரூபத்தை தெரியாம இருக்கோ, பராத்பர ரூபத்தை, அந்த மாயையும் நீதான் சொல்றான். அந்த மாயை, அந்த அஜ்ஞாத்வா அஜ்ஞம் ஜடம் கர்த்திரு பிரவதந்தி நதாஸ்மியாகம் தம், அந்த மாயையும் நான் நமஸ்கரிக்கிறேன் உன்னுடைய ரூபமாக. திரைமயோ எஸ் சவிதுஹு வரேண்யா மண்டலே ஸ்திதா தத்சவிதுர் வரேண்யம்னு காயத்ரிய இங்க அப்படி திரைமயா யஹா சவிதுஹு வரேண்யா மண்டலே ஸ்திதா, சூரியனாக இந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய ஹிரண்யஸ்ம அஸ்ருராகேஷம் ஆனகாக்ரம் ஹிரண்மய வினித்ர புண்டரீகாட்ச யுகலஹ ஜெகதாம்பதி தம் து மான் அனன்ய சரணஹ பிரபன்னாது சரணம் குஹம். அந்த குஹனாகிய, எந்த குஹனானவனால எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கோ, வேதஸ்வரூபமாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்கக்கூடிய சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த நம்ம காயத்ரி என்ன பிரார்த்திக்கிறது? சவிதுஹு வரேண்யம், அந்த சூரியனாகிய வரேண்யராக இருக்கக்கூடிய சுரூபம் இருக்கே, பிரம்மஸ்வரூபம். வர்கஹா தேவஸ்ய தீமகி, அதை நான் தியானம் பண்றேன். ஏன்னா நகா தியஹா பிரச்சோதயார், எங்களுடைய புத்தியை அது பிரகாசம் பண்ணட்டும். அது ஏன் புத்தி பிரகாசத்தை கேட்கறதுன்னா, என்னோட குருநாதர் அதை சொல்லுவார். இப்போ அந்த ஒரு சினிமால வருது இல்ல, எனக்கு கால் வலிக்கிறது, காது வலிக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரே மருந்தை கொடுன்னு கேட்பான். என்ன, அவன் விஷத்தை கொடுக்குறேன்பா. அது மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட். இங்க எனக்கு ஒரே மந்திரத்தை சொல்லு, எந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால எனக்கு எல்லாம் கிடைக்குமோ அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை சொல்லுன்றதுதான் பிரார்த்தனை. அப்ப இது அந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்லணும்னா, சுவாமிகள் சொல்லுவார், ஒரே விஷயம் கொடுத்தா போறோம், கரெக்டான சந்தர்ப்பத்துல கரெக்டான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடுதுன்னா வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா, நம்ம எடுத்த முடிவுகள் தானே நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு. நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டேன், எப்ப வீடு வாங்கினேன், எந்த வேலையை எடுத்துனேன், ஒவ்வொரு கணத்திலையும் முடிவு எடுத்துட்டே தானே இருக்கோம். ஒரு நாளைக்கு 500 முடிவு எடுக்கிறோம். நம்ம அந்த முடிவெடுக்கின்ற தன்மை சரியாக இருந்துடுதுன்னா வாழ்க்கை சுகமா போயிடும், அவ்வளவுதான். அதனால அந்த சரியான முடிவை எடுக்கக்கூடிய தன்மையை எனக்கு கொடுன்றதுதான் அந்த காயத்ரியனுடைய பிரார்த்தனைன்னு சொல்லுவாரு. அப்படி இருக்கிற அந்த ஆனா பரமேஸ்வரன் பிரத்யக்ஷ பிரம்மம்ங்கிறது சூரியன்ல தான் நம்ம ஆவாகனம் பண்றோம். ஏன்னா சூரியனாலதான் உலகத்தினுடைய இயக்கம் மட்டும் இல்ல, நம்ம சாப்பாடுக்கு காரணம் சூரியன் தான். சூரியனுடைய பிரகாசத்தினாலதான் செடிகள் உணவை உற்பத்தி பண்றது. அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு ஜலம் கிடைக்கிறதும் சூரியனாலதான். கடல்ல இருக்கிற ஜலம் அங்க போயிட்டு தானே இங்க வந்த சூரியனாலதானே போயிட்டு வருது. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி சிஸ்டம் முழுக்க சூரியனோட கனெக்டட். ஏன்னா ஹீட்டு கொடுக்கறது சூரியன். நம்ம தேகத்துல இருக்கிற ஹீட்டா இருந்தாலும் வெளியில இருக்கிற ஹீட்டா இருந்தாலும் ஹீட் அவர் தான் கொடுக்குறார், லைட் அவர் தான் கொடுக்குறார், சாப்பாடு அவர் தான் கொடுக்குறார். எல்லாமே தினகரன்னே பேரு. நாளுங்கிறது சூரியனாலதானே உற்பத்தி ஆகுது. அதான் ருத்ரன் சொல்லும் பொழுது சொல்றது, உதைனம் கோபா அதிருஷன் அதிருஷன் உத ஹாரியா உதைனம் விஸ்வாபூதானி ச திருஷ்டா மிருடயாதினா. யார பாக்குறதுனால இடையர்களும் ஆடு மாடுகளும் எல்லாரும் சந்தோஷத்தாகா சூரியன் வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதோ, உதைனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டா மிருடயாதினா. கோபாக, கோபர்கள்னா இடையர்கள் முதலான சாமானிய மனுஷா கூட எந்த ஒரு சுரூபம் வர்றதுனால ஆனந்தத்தை அடையிறதோ சக்தி அடையிறதோ அந்த ஸ்வரூபமா இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். ஆதித்யாத்மக ஸ்ரீ ருத்ராய நமகான் தான் நம்ம ஆவாகனம். ஏன்னா ருத்ரன் சிவன் 2 உண்டு. பரமேஸ்வரனுக்கு 2 விஷயம் உண்டு. மங்களத்தை கொடுக்கிறவர் சிவன், தண்டனை கொடுக்கிறவர் ருத்ரன். ஏன்னா நம்மளுடைய அவர் ஏன் தண்டனை கொடுக்கிறாருன்னா, நம்ம பண்ண புண்ணிய பலன்களும் அவர் கொடுக்கிறார், பாப பலன்களையும் அவர் தான் கொடுக்கிறார். புண்ணியத்திற்கான பலன் கொடுக்கிறவருக்கு சிவன் பெயர், மங்களத்தை கொடுக்கிறவர். பாபத்துக்கான பலனை கொடுக்கிறவருக்கு ருத்ரன் பெயர். இது என்ன சொல்றது, ருத்ரம் என்ன சொல்றதுன்னா, தே இஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுபியாம் உத தே நமஹ. ருத்ரனை பார்த்து சொல்லுதான், உன்னுடைய வில்லுக்கு நமஸ்காரம். தன்வனே பாகுபியாம் உத தே நமஹ யாத இஷுஹு சிவதமா சிவம் பபுஹு. நீ எந்த உன்னுடைய வில்லானது எனக்கு துக்கத்தை கொடுக்கறதாக இன்னைக்கு ருத்ரனாக இருக்கோ, அந்த ருத்ரன் சிவனாக மாறட்டும் அப்படிங்கிறது அங்க பிரார்த்தனை.
எனக்கு கஷ்டத்தை, என்னோட பாபத்துக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை நீ புண்ணியத்துக்கு கொடுக்கிற பலனாக மாத்துன்னு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா, இதுவும் ஒரு கர்மா தானே. ஒரு பிரார்த்தனைங்கிறது ஒரு கர்மா. அப்போ ஏற்கனவே இருக்கிற கர்ம பலனை இந்த பிரார்த்தனை கர்மத்தினால நீ ஆன்டிடோட்டு. அதனாலதான் ருத்ர ஏகாதசிய நம்ம சஷ்டிப்த பூர்த்தி இதுக்கெல்லாம் ஏன் கர்மா வச்சிருக்கோம்னா பிராயஷ்சித்தம். ஏதாவது 60க்கு அப்புறம் தான் நம்மளோட பாபங்கள்லாம் பலனை கொடுக்க ஆரம்பிக்க போறது. ஏன்னா அதுக்கப்புறம் தானே நம்மளோட க்ஷயம் ஆரம்பிக்கிறது. அதனால இதை பிரார்த்தனை பண்ணி மங்களமாக அதை மாத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஈஸ்வரன். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த ருத்ரம் அப்படி போனாலும் அந்த ருத்ரன் நீ எப்படி பாக்குறேன்னு கேட்டா ஆதித்யாத்மகமாக தான் ஆவாகனம். நம்ம ஏகாதசி ருத்ரத்திலே சூரியனாக தான் நம்ம ருத்ரனை ஆவாகனம் பண்றோம். அதனால இங்க சூரியனை தான் பிரதானமாக சுப்பிரமணியர் சூரியனுடைய ஸ்வரூபமாக நீ பிரகாசிச்சுட்டு இருக்கேன்னு இங்க பிரார்த்தனை. வேதஸ்வரூபி சிரேஷ்டர், அதே மாதிரி தாமரை கண்கள், அந்த மாதிரி முருகனுடைய ஸ்வரூபம் எல்லாம் இங்க வர்ணிக்கப்படுறது. பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபம். இரன் நிமித்ர புண்டரீகாட்ச யுகலஹ ஜகதாம் பதிஹி தம் தொந்த்வாம் அனன்ய சரணாக பிரபன்னாக சரணம் குஹம். வேற சரணமே இல்லாம குஹனாகிய உனக்கு நாம் சரணம் அடைகிறோம். எஸ்யா ஆனந்தலவா புரோக்தாக பிரம்மாதீனாம் மனிஷினாம் பூர்ணானந்தாப்தி மதுலம் பஜாமஹே உமாசுதம். பூர்ண ஆனந்த அப்தி, ஆனந்தத்தினுடைய கடலாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம்னு சொல்றாருங்க. பூர்ண ஆனந்த அப்தி, அப்தினா கடல். என்ன தண்ணி, ஆனந்தத்தினாலே ஒரு கடல் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட உமாசுதனான சுப்பிரமணியரை நாம் பஜாமி, பஜாமினா நான் ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். ஆத்யம் இந்திரம் ஹரம் விஷ்ணும் பிரம்மாணம் அமராந்தரம் ஆகுஹு என் மாயையா மூடாக தம் ஈஷ தனுஜம் நுமஹா. யார எல்லாரும் புரியாததுனால இந்திரன்னு ஹரன்னு என்ன யாருனுடைய மோகத்தினால எல்லாரும் பகவான இந்திரன்னு சொல்றா, ருத்ரன்னு சொல்றா, விஷ்ணுன்னு சொல்றா, பிரம்மான்னு சொல்றா, தேவர்கள்னு சொல்றா, எப்படின்னு சொல்றாளோ ஒழிய உண்மையா இருக்கிறது இன்னும் நீ முருகனாகிய நீ தான் இந்த ஸ்வரூபமா இருக்க. அப்பேற்பட்ட அவள் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வைக்கக்கூடிய தன்மையுடைய உன் ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம்னு இங்க நமஸ்காரம் பண்றார். யாருடைய கருணையை தெரியாததுனால சுப்பிரமணியன் தான் பரம்பொருள் அப்படின்னு தெரியாம இந்திரியங்களையே பரம்பொருள்னு நினைக்கிறாளோ அந்த ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அனவாப்பியஜ தத் புத்திம் இந்திரியாணி அபரே விதுகு யத் கிருபா ரஹிதாக லோகே தத் பிரம்ம பரம் நுமஹா உக்தமேதத் சமஸ்தம் யத் ஷரீரம் சித் அச்சித் துவயம் நியாமகம் ச சர்வேஷாம் வயம் தம் உபாஸ்மஹே. யாரு சித்ரூபம் அச்சித்ரூபமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் எல்லா இந்திரியங்களையும் நிர்வகிக்கிறாரோ அப்படி இருக்கிறவரை தெரிஞ்சு கொள்ளாமல் இந்திரியமே பரம்பொருள் அப்படின்னு நினைச்சிருந்து எந்த காரணத்தினால இருக்காளோ என்ன அந்த பரமேஸ்வரனுக்கு சுப்பிரமணியனுக்கு என்னுடைய நமஸ்காரம். அப்புறம் பால்யம் யௌவனம் வர்த்தகம் அப்படின்னு அவஸ்தைகள் இருக்கு. அப்புறம் ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தின்றது இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறது ஒரே சுவாமி தான். அவஸ்தாத்ரய நிர்முக்தம். நிர்முக்தம் கொஞ்சம் எல்லாம் வேதாந்தம் தான், பரவாயில்ல கேளுங்க. அவஸ்தாத்ரயம்னு இருக்கு. அவஸ்தை 3 அவஸ்தை. ஒண்ணு பையனா பிறக்கிற அவஸ்தை, அப்புறம் ஆத்துக்காரரா இருக்கிற அவஸ்தை, அப்பா அப்பாவா இருக்கிற. இப்படி கிடையாது. அவஸ்தாத்ரயம்னா ஜாகிரத அவஸ்தை, சொப்னா அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு 3 அவஸ்தை இருக்கு. அதாவது இதுக்குள்ளதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இதுக்குள்ள நம்ம வாழ்க்கைன்றது இதுக்குள்ள அடங்கி போயிடுறது. இது 3த்துக்கும் அப்பாற்பட்ட துரிய அவஸ்தைன்னு ஒண்ணு இருக்குன்னு மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்றது. சதுரியம் 4வது அவஸ்தை ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த ஞானஸ்வரூப அவஸ்தைய சதுரியம் சொல்லி துரியம்ன்ற அவஸ்தையை பத்தி உபனிஷத்துகள் பேசுது. அதுதான் பரபிரம்மஸ்வரூபம். குறுக்க பேசுறது அவஸ்தாத்ரயத்துக்கு அப்பாற்பட்ட நிர்முக்தம்னு அர்த்தம். அதுக்கு அவஸ்தாத்ரயத்திலிருந்து அப்பால்பட்டு இருக்கக்கூடிய சுரூபம் அவஸ்தாத்ரய சாட்சினம். அதே சமயத்துல இதுதான் இந்த 3 அவஸ்தைக்கும் சாட்சியாக இருக்கு. இதுல எதுவும் பட்டுக்காம அதே சமயத்துல இது எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கு. அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, கட்டவரலும் இது ஜீவாத்மா, இது பரமாத்மான்னு சொன்னேன். இந்த ஏன்னா இதுதான் நான்னு சொல்றது. அதனால இது அகங்காரமாகிய ஜீவாத்மா
இது வந்து பரமேஸ்வரன், பரமாத்மா. இது ஜீவாத்மாலேருந்து தள்ளிதான் இருக்கு. ஏன்னா இந்த நாள் இங்க இருக்கு, இது மட்டும் தனியா இருக்கு. ஆனா இது இல்லாம இதனால வேலை பார்க்க முடியாது இல்லையோ. அப்ப எந்த பரமேஸ்வரன் வந்து இதுல இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறாரோ அவருடைய சக்தினாலதான் இது இயங்குறது. அதனாலதான் இதை வந்து ஈஸ்வரன் சொல்றோம், ஜீவன் சொல்றோம். இது ரெண்டும் சேர்ந்தா அங்க வந்து பூர்ணஸ்வரூபம் வந்துருது. அதான் சின்முத்திரை. சின்முத்திரை வந்து ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்லக்கூடியது. தட்சிணாமூர்த்தி அதை காண்பிக்கிறார். ஜீவன் வேற இல்ல, ஈஸ்வரன் வேற இல்ல. அஜ்ஞானத்தினாலதான் அந்த பேதம் இருக்கே ஒழிய சொரூபத்துல பேதம் இல்லை. அப்போ எந்த ஸ்வரூபமானது இந்த மூணு அவஸ்தைக்கும் காரணமாக இருக்கோ, ஆனா அது இதுல இருந்து அப்பாற்பட்டு இது அதுதான். அதான் என் குருநாதர் சொல்லுவார், பானை களிமண்ணு தான், ஆனா களிமண்ணு பானை இல்லை. ஏன்னா களிமண்ணு பானையா இல்லாமையும் இருக்கு. ஆனா பானை வந்து களிமண்ணா இல்லாம இருக்கவே முடியாது. அந்த சொர்ணம் இப்ப வந்து வளையல் வந்து தங்கம் தான், ஆனா தங்கம் வளையல் இல்லையே. இப்போ வளையல் போய் எனக்கு இப்போ போய் விற்கிறேன், இது எத்தனை கிராம், தங்கத்தினுடைய வெயிட்டுக்கு தானே காசு கொடுக்க போறான். வளையலோட வெயிட்டுக்கு தனியா காசு கொடுத்தா முதல்ல வெயிட்டை காமிக்கணும் இல்லையா. வளையலுக்குன்னு தனியா வெயிட்டு சொல்ல முடியாது நம்மளால. அப்போ சொரூபம் எதுன்னு கேட்டா இதுதான். அப்போ இந்த தங்கம் வந்து வளையல் இல்லை, ஆனா வளையல் தங்கம் தான். அந்த மாதிரி இந்த ஜெகத்து பிரம்மன் தான், ஆனா பிரம்மன் இந்த ஜெகத் கிடையாது. அதனாலதான் இங்க என்ன சொல்றார், அவஸ்தாத்திரைய சாட்சி, ஆனா அவஸ்தாத்திரைய நிர்முக்தம், அவஸ்தாத்திரயத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு. ஆனா இந்த மூணு அவஸ்தைகளுமே பிரம்மன் தான். அதனாலதான் என்ன சொல்றார், முருகனா நீ பிரம்மான்னு சொல்ற, விஷ்ணுன்னு சொல்ற, ஹரின்னு சொல்ற, உலகம்னு சொல்ற, இந்திரியம்னு சொல்ற, எது சொன்னாலும் மாயையினாலதான் அதை சொல்ற. அதில் அந்த மாயையும் அந்த சுப்பிரமணியர் தான், அந்த இருக்கிற வஸ்துவும் சுப்பிரமணியர் தான் அப்படின்னு இங்க பிரார்த்தனை. பிரேரகம் ஜீவ விருந்தஸ்ய மோச்சகம் தம் உபாஸ்மஹே. ஜீவன்களை வந்து விவகாரம் பண்ண தூண்டுறதும் அந்த முருகன் தான். அந்த ஜீவன்கள் உலக விவகாரத்திலேருந்து மோட்சம் அடைய பண்றதும் அதே சுப்பிரமணியர் தான். அப்படி ரெண்டாவும் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு நமஸ்காரம். ஞாத்வாதி எம் ஞானஹா சாந்திமேதி பூத பிரதாயகம் எம் ஜனஹா சாந்திம் ஏதி. யாரை தெரிஞ்சுக்கிறதுனால ஜனங்களினுடைய மனசுல சாந்தி ஏற்படுறதோ, யாரை தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாருக்கும் சௌக்கியங்கள் ஏற்படுறதோ அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம்ன்றார். சக்தி ஆயுதம் சர்வசக்தி சம்ருத்தம் தம் உபாஸ்பகே. கையில சக்திங்கிற வேலை தாங்கின்னு இருக்கக்கூடிய சொரூபம். பகவானுடைய சக்தி தானே உலகத்தினுடைய இயக்கமே. அப்ப அந்த இயக்கத்தை தான், அதுதான் சக்தின்னு பேர் அங்க. அதுவும் அது சேதம் பண்றது நம்மள அஜ்ஞானத்தை வந்து. முருகன் வந்து ஞான பண்டிதன்னு சொல்றோம். ஏன்னா அந்த தண்டாயுதபாணி இடுப்புல ஒரு கை இடுப்புல வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில தர்ம தண்டத்தை வச்சுட்டு இருக்கார். உலகத்தினுடைய இயக்கம் வந்து தர்மத்தினாலதான் நடக்கிறது. ஒரு தர்மம் இல்லைன்னா இயங்க முடியாது. சூரியன் சுத்தி இப்படி பூமி சுத்தணும்ங்கிறது அதனுடைய தர்மம், அது நடந்துட்டு இருக்கு. சந்திரன் இப்படி சுத்தணும்ன்றது ஒரு தர்மம். இது ஏதாவது மாறிட்டுனா இடிச்சுன்றோம். அப்போ சூரியனுடைய ஒரு பூமியினுடைய சுழற்சியா இருக்கட்டும், சந்திரனுடைய சுழற்சியா இருக்கட்டும், குருவினுடைய சுழற்சியா இருக்கட்டும், எல்லாமே அதனுடைய தன்மையோட இயங்கும் பொழுதுதான் உலகம் இயங்க முடியும். காத்து வீசணும், சூரியன் தினம் வரணும். அதனாலதான் தேவதைகள் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு, உலகம் கிடையாது. அப்போ இத்தனை நியத்திகள் எல்லாமே இயங்குறது பகவானுடைய ஒரு இதனால. இது இயங்குறதுனாலதான் இப்போ நான் இந்த லேப்டாப்பை பாக்குறேன்னா இதுக்குள்ள எவ்வளவு இயக்கங்கள் கரெக்டா நடந்தாகணும். லைட் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அந்த லைட் என் ரெட்டினால படணும், அங்கேருந்து கார்னியா வழியாக என்னோட நர்வஸ் சிஸ்டம்குள்ள போய் அது ரெக்கார்ட் ஆகி இது இவ்வளவு நடந்தாதான் இதை நான் பார்க்க முடியும். இதுக்குள்ள எவ்வளவு நியதி இருக்கு. இப்போ ஒரு இடத்துல மழை பெய்யணும்னா ஏன் மழை பெய்யலைன்றதுக்கு நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா. ஏன்னா பல விஷயங்கள் பண்ணிதான் ஒரு மழை வர முடியும். அப்ப இந்த தர்மத்தினாலதான் உலகம் தரத்தின்னு அர்த்தம், தாங்கிறது. இந்த உலகத்தினுடைய இயக்க தாங்கிறதுக்கு தர்மம்னு பேர். தர்மம் வழியாக தான் ஈஸ்வரன் வந்து உலகத்தை நடத்துறார். அதனால அங்க முருகன் வந்து தர்ம தண்டத்தை வச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தினுடைய இயக்கம் அங்க சொல்லப்படுறது. ஒரு பக்கம் இயக்கம் பண்றார், இன்னொரு பக்கம் இடுப்புல கையை வச்சு நிக்கிறார். அது பாண்டுரங்கன் வந்து ரெண்டு கையும் இடுப்புல வச்சுட்டு இருக்கார். அதுக்கு தாற்பயம் என்னன்னா, அவருடைய சந்நிதியில இயக்கம் நடக்கிறதே ஒழிய அவரா நேர போய் இயங்கிறது கிடையாது. பரபிரம்ம வஸ்துவானதின் வழி, அதான் அந்த கட்டவரல் தான். இது பண்ற வேலை இதுதான் பண்ணுது. ஆனா இதனுடைய சப்போர்ட்னாலதானே இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து சயானகா ஜெகத் விவர்த்தின்னு சொல்றது. பிரம்மமானது அதனுடைய சந்நிதியினால உலகம் இயங்குறதே ஒழிய நேரடியா பிரம்மமே போய் இயக்கிறது இல்லை.
அதனால பாண்டுரங்கனை சொல்லும் பொழுது இடுப்புல கை வச்சுட்டு இருக்காருன்ற ஒரு உருவகம் சொல்லப்படுறது. படுத்துண்டு உலகத்தை இயக்குறார். மகாவிஷ்ணு சயனம் பண்ணிட்டு இருக்கார், உலகம் இயங்கின்னு இருக்கு அவருடைய சயனத்தினால. அப்போ இயக்கத்திலையும் இருக்கார், இயக்கம் இல்லாமையும் இருக்கார். இந்த கை தர்ம தண்டத்தை வச்சுட்டு இருக்கு, இந்த கை இடுப்புல வச்சுட்டு இருக்கு. ரெண்டுமே சேர்ந்த ஒரு சுரூபமா இங்க முருகன் இருக்கார். அதனாலதான் பார்வதி பரமேஸ்வராலனுடைய ஐக்கியமாக சுப்பிரமணியரை பார்க்கிறோம். சிவன்னா வெறும் நிர்குண வஸ்து, அம்பாள்னா மாயை சக்தி மட்டும். சுப்பிரமணியர்ல ரெண்டும் இருக்கு, உலகத்தினுடைய இயக்கமும் இருக்கு, உலகத்திற்கு அப்பாற்பட்ட தன்மையும் ஒரே சுரூபத்திலேயே இருக்கு. அதனால்தான் தண்டாயுதபாணி ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி. அந்த கற்பனைனா கல்பனைங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, இந்த தாத்பரியத்துக்கு வடிவம் கொடுத்தார் சித்தர். முருகனுடைய தன்மைக்கு இப்போ அண்ணாவே அந்த உபன்யாசத்துல சொல்லும்பொழுது சொன்னார், சுவாமிங்கிறது நம்மள மாதிரி ரெண்டு கை கால் இருக்கிற ஒரு ஆளா இருந்ததுன்னா அது சுவாமியா இருக்க முடியாது, அது நம்மளை தாண்டிய ஒரு வஸ்து. ஏன்னா சுவாமிக்கு கை கால் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா கை காலை தவிர மத்ததெல்லாம் இருக்கோ இல்லையா அவரை சுத்தி, அப்ப அது சுவாமி இல்லைன்னு ஆயிடும். அப்ப அவரை சுத்தி ஒரு ஒரு ஸ்பேஸ்ல தான் அவர் நிக்கணும், அவர் ஒரு கலர்ல இருக்கணும். அவர் வெள்ளையா இருக்காருன்னா கருப்பா இருக்கிறவர் சுவாமி இல்லைன்னு ஆயிடுறது. அப்ப சர்வ வியாபியா இருக்கிற சுவாமி ஒரு உருவத்துல இருக்க முடியாது, சர்வமாக தான் இருக்கு. அந்த சர்வமாக இருக்கிறவருக்கு அந்த சுரூபம் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ரூபத்தை கொடுத்திருக்கா இல்லையா, அதுல அந்த தண்டபாணியனுடைய ரூபம் ரொம்ப விசேஷமானது. அதனால முருகன் இங்க ஏன் அதை சொல்ல வரேன், இங்க ரெண்டுத்தையுமே இங்க சொல்றது. அவஸ்தாத்திரைய நிர்முக்தம், அவஸ்தாத்திரைய சாட்சினம். உலகத்தினுடைய இயக்கத்தை யார் பார்த்து நடத்தின்னு இருக்காரோ அவரும் அதே சுவாமி, அதே சமயத்துல உலகம் இல்லாத தன்மையாக இருக்கக்கூடியவரும் அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்றார். பிரேரகம் ஜீவ விருந்தஸ்ய மோச்சகம், உலகத்துல மக்களை இயங்க வைக்கிறது, மோட்சம் கொடுக்கறது. அதான் சொன்னேன். ஞாத்வா இது எம் ஜனஹா சாந்தி மேதி, யாரை தெரிஞ்சுக்கிறதுனால சாந்தி, ஆத்மவஸ்துவனுடைய ஞானத்தினாலதான் சாந்தி கிடைக்கிறது. வேற எப்படியும் சாந்தி வராது. சாது சங்கத்தினாலன்னு அந்த ஒரு பாட்டு உண்டே, சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் என்றடைவாய், சாது சங்கத்திலல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராது. ஏன்னா சாது சங்கத்துல மட்டும்தான் பிரம்மஸ்வரூபத்தினுடைய விசாரம் ஏற்படுறது, அங்க மட்டும்தான் சாந்தி, ஆத்மாலதான் சாந்தி இருக்கு. ஏன்னா அதனாலதான் இந்த ஜீவன் என்னாருது இன்னைக்கு ஒரே தாத்பரியமா போயிட்டு இருக்கு. ஜீவன் அல்லாடின்னு இருக்கு, ஒரு ஏதோ ஒண்ணுத்த போய் கிடைக்கணும். எப்படி ஒரு நதி மலையிலேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் சமுத்திரத்தை போய் அடையிற வரைக்கும் அடிச்சு பிடிச்சு ஓடின்னு இருக்கோ, அந்த மாதிரி இந்த சாந்தியை தேடி ஓடுறது எல்லா ஜீவாத்மாக்களும். அந்த சாந்தி எங்க போய் கிடைக்கிறதுனா ஆனந்த சமுத்திரமாக இருக்கக்கூடிய பரம்பிரம்மத்துலதான் போய் கிடைக்கிறது. அதனால இந்த இடத்துல சாந்தி கொடுக்கறது நீதான். ஞாத்வா எம் ஜனஹா சாந்தி மேதி, எந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஜனங்கள்லாம் சாந்தி அடையறாளோ அந்த ஸ்வரூபம் நீதான் அப்படின்னு சொல்ற. சக்தியாயுதம் சர்வசக்தி சமிருத்தம் தம் உபாஸ்மஹே, சர்வம் அந்யத் பரித்யஜ்ய சிவாத் விப்ரஹா சிவங்கராத் ஜாத்வா என் முக்திமாப்னோதி துவாம் பிரம்ம சமுபாஸ்மஹே. யார தியானம் பண்றதுனால முக்தியை எல்லாரும் அடையறாளோ அப்பேற்பட்ட சுரூபத்தை நான் உபாசிக்கிறேங்கிறார். கர்மவன் மனுஜோ வியோம வேஷ்டையே யதி பாகுனா சிவம் எம் துவாம் அவிஜ்ஞாய துக்காந்தம் யாதி தனுமஹ त्वयि दृष्टे जगन्नाथ सुब्रह्मण्य परापरे भिन्नास्यात् ஹிருதய கிரந்திஹி சின்னாஹ சிவு சர்வசம்சயாஹ. வேதத்துல இருக்கிற வாக்கியம் இதெல்லாம். சித்தியந்தே ஹிருதய கிரந்திஹி வித்தியந்தே சர்வசம்சயா தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எந்த சுரூபத்தினுடைய ஞானம் ஏற்படுறதுனால ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் விருப்பங்கள் எல்லாம் அருந்து போகிறதோ அப்பேற்பட்ட சுரூபம்னு பிரம்மத்தை சொல்றது. அப்போ அந்த சுரூபம் நீதான்னு இங்க இந்த ஸ்தோத்திரம் பண்றார். உன்னை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கட்டுகள்லாம் அருந்து போகிறதாம். முருகனை தெரிஞ்சுக்கும் பொழுது அஜ்ஞானம்ங்கிற கட்டு, ஆசபாசங்கள்ன்ற கட்டு, இதெல்லாம் அருந்து போய் முருகன் கிட்ட லயம் அடையிறது. அப்பேற்பட்ட சுரூபத்துக்கு நமஸ்காரம். வபுஷா அஸ்மாது சமுத்தாய பரஞ்சோதி ஸ்வரூபிணம் பிராபியஸ்வம் ரூபம் ஆப்னோதி தம் துவாம் வந்தாமஹே வயம். இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றா. இது எப்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, விஸ்வரூபத்துல சுவாமி இருக்கும் பொழுது பண்ணிட்டு இருக்கா. புனர்விசந்தி சம்சாரே துவத் பக்தானாம் ந தேவப தஸ்மாத் துவமேவ சர்வேஷாம் சம்சாரார்ணவ தாரக. சம்சாரம்ங்கிற இந்த கடலை தாண்டறதுக்கு நீதான் ஒரே தோணி அப்படின்னு சொல்றா. துவமேவ கதிஹி அஸ்மாகம், உன்னை விட்டா
பரமம் விக்கிரகே தொதிருதே பரம் பிரம்ம பரந்தாம பரஞ்சோதி ச ஈஸ்வரः பரம் ரூபம் பராசாந்தி பராத் பரம் உபாசனை. முடிவுக்கெல்லாம் முடிவான ஸ்வரூபத்தை நான் உபாசிக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணவும், அப்புறம் விஸ்வரூபம் பார்த்தது போறோம்னு சொல்லிட்டா. பீதா பவாம, ஏன்னா பயமா இருக்கான். தே ரூபம் அதி உக்ரம், ரொம்ப உக்ரமாக இருக்கு சுவாமி. அங்கேயும் கீதையிலையும் அப்படிதான் சொல்றான். அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, போரும் நான் பார்த்த வரைக்கும் விஸ்வரூபம், நீ பழைய மாதிரி சதுர்புஜேன அதே மாதிரி ரூபத்தோட திரும்பி வந்துரு, எனக்கு அந்த மங்களமான ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அதே மாதிரி இந்த இடத்துலயும் இவாள்லாம் சொல்றா, பழைய ரூபத்தை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிடுறா. அப்படி சொல்லிடுறா, இது ரொம்ப உக்கிரமா இருக்கு. திவாம்தா இவ சாவித்ரம் ஜெகதாம் ஆதிநாயக ததஸ்மாகம் யதா பூர்வம் அனுகிரக பரோபவ. எப்படி முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி ரூபத்தோட வா. சௌமியம் ஷட்வக்திரம் அதுலம் புஜத் துவாதச பூஷிதம் சம்பத் பிரதம் சதா சாட்சாத் அஸ்மாதம் அகிலேஸ்வர. சௌமியமான ஒரு ரூபம், எப்படின்னா 6 முகத்தோடையும் 12 கரங்களோடும் இருக்கக்கூடிய உன்னுடைய சுரூபம் இருக்கே, அதை காண்பிக்கணும்னு முருகனை கேட்கவும் அவர் காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் பலஸ்துதி இருக்கு. இந்த இந்த இடத்த பார்த்தவாளுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஆவர்த்தி பண்றாளோ அவளுக்கெல்லாம் பலவிதமான நன்மைகள் இருக்குன்னு இங்க பலஸ்துதி வருது. அதுக்கப்புறம் இவ வந்த காரியத்துக்கு வந்துடுறா. ஏன்னா சூரபத்மன் இன்னும் இருந்துதானே இருக்கான். அதனால இவ முருகன் கிட்ட இவா சொல்றா, நீங்க ராஜாவா இருங்கோ, இந்திரன் சேனாதிபதியாவே இருக்கட்டும், உங்களுக்கு கீழே நாங்கள்லாம் இந்த யுத்தத்துல ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே முருகன் சொல்றார், வேண்டியதில்ல, நானே சேனை தலைவனாக இருந்து உங்களுக்கு யுத்தம் பண்றேன், இந்திரன் இந்திரனாகவே இருக்கட்டும். அதனால சூரபத்மனுடைய இதுக்கு காரியத்தை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகன் கைலாசத்துக்கு புறப்படுறார். இவாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கைலாசத்துக்கு போனதும் ஸ்கந்தனுக்கு ஒரு பட்டணம் ஏற்படுத்தணும்னு தேவர்கள் கைலாசத்துல முருகனுக்குன்னு ஒரு இடத்த உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பாள் இருக்காரு பஷ்டா விஸ்வகர்மா, அவரை கூப்பிட்டு முருகனுக்கு விஸ்தாரமான ஒரு மண்டபத்தை ஒரு இதை புரிய ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தகிரின்னு கைலாசத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்வதத்துல ஸ்கந்தபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்த விஸ்வகர்மா ஏற்படுத்துறார். அதை பத்திய வர்ணனை இருக்கு. நம்ம எப்படி நேத்திக்கு கல்யாண மண்டபம் மீனாட்சி பார்வதி பரமேஸ்வராளுடைய விவாகத்துக்கு விஸ்வகர்மா பண்ணார், ஏற்படுத்தி கொடுத்தார் பெரிய விவாக மண்டபம்னு, அதே மாதிரி ஒரு மண்டபத்தை இங்க இந்த மாணிக்க கற்கள் இருந்து முத்துக்கள் பவளங்கள்லாம் இருக்கக்கூடியதாகிய ஒரு விஸ்தாரமான ஒரு நகரத்திலையும் அங்கங்க பெரிய பெரிய கஜங்கள் அது இதெல்லாம் இருக்கான், பெரிய மதில் சுவர்கள்லாம் இருக்கான். இப்படி எல்லாம் இதனுடைய விவரணம் இருக்கு. அங்க ஏற்படுத்தி அங்க பெரிய சிம்ஹாசனத்தை ஏற்படுத்தி சுப்பிரமணியரை உட்கார வச்சு சேனாபதியாக பட்டாபிஷேகம் பண்றா. வேத மந்திரங்கள் சொல்ல முருகனை சேனை தலைவராக பட்டாபிஷேகம் நடக்கிறது. தேவதந்திவி வாத்தியங்கள் முழங்கிறது, பூமாழி பொரியறது, அப்புறம் டிண்டிமம் சங்கம் கொம்பு மிருதங்கம் முதலான வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் முழங்க, கிண்ணறர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் இவாள்லாம் கொண்டாட, இந்த கந்தர்வர்கள் சித்திரசேனன் முதலானவர்கள்லாம் பாடல்கள் பாட, வீண புல்லாங்குழல் முதலான வாத்தியங்கள் முழங்க, விஷ்ணு முதலான தேவர்கள் சிவபுத்திரனாகிய முருகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அப்படின்னு இங்க முருகனுடைய பட்டாபிஷேகம் விஸ்தாரமாக சொல்லப்படுறது. அப்போ இந்த தேவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்புறார் முருகன். இதுக்கப்புறம் இதுக்குள்ள இந்த ஆட்டுக்கடா எப்படி வாகனமாச்சுங்கிற விற்த்தாந்தம் இங்க வருது. இங்க முருகன் பட்டாபிஷேகம் ஆகவும் அந்த இடத்துல நாரதர் ஒரு யாகம் பண்றார். அந்த யாகம் பண்ணும் பொழுது ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுன்னு, இந்த சோமயாகம் சில விதமான யாகங்கள்ல பசு பலி உண்டு. இப்ப நம்ம அந்த இவர் மோகன தீட்சிதர் இருக்காரு, அவர் அப்பா இப்போ என்ன பண்றா, இந்த பிஷ்ட பசுன்னு ஒண்ணு பண்றா. பிஷ்ட பசுன்னா என்னன்னா, மாவுலயே ஆட்டை பண்ணி அதை வப்பையாக வச்சு யாகம் பண்றது. அது அதுதான் பண்ணா அந்த காலத்துல உண்மையான ஆட்டை வச்சு பண்ணல அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. அப்படிதான் அவர் ராமதீட்சிதர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னு இவர் சொல்றார். பட் இந்த மாதிரி சில கிரந்தங்கள்ல இப்ப இதெல்லாம் ஆடுதான்
பண்ணாருன்னு தான் இருக்கு. இவாளே அதுதான் அந்த கொன்னா பாவம் தின்னா போச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றா இல்லையா, அதுவே ஆக்சுவலி அது என்னவான்னா, இந்த ஆடு வப்பைய போய் எடுத்து பண்றோம் இல்லையா, அப்போ ஒரு ஆடை கொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஆட்டுல எவ்வளவு முடி இருக்கோ அத்தனை பிராமணாளுக்கு வந்து போஜனம் போடணும்னு சாஸ்திரம் சோமயாகம் பண்ணும் பொழுது. அப்ப இத்தனை பிராமணா சாப்பிட்டுட்டா நீ அந்த ஆட்டை கொன்ன பாவம் போகும்னு அர்த்தமா அது என்ன? அவ்வளோ யாகம், அந்த ஒரு ஆட்டை கொல்றதுக்கு அத்தனை பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. இருந்தாலும் ஆனா அக்னிக்கு வந்து நான் நேத்திக்கே சொன்ன மாதிரி வாகனமாக இருக்கிறது வந்து ஆடு. அதனாலதான் சொன்னேன், இந்த ஹோமாதி விஷயங்கள்ல வந்து ஒப்ப உபயோகம் ஆயிருக்குங்கிறதா இதுல இருந்து தெரிய வருது. அப்போ அதுக்காக அந்த ஆட்டை வந்து இங்க நாரதர் தன்னுடைய ஹோமத்துல உபயோகப்படுத்தவும் ஒரு ஆட்டுக்கடா அதுல இருந்து வெளியில வந்துதான். விஷசனம் பண்ணும் பொழுது அதுல இருந்து ஒரு பெரிய ஆட்டுக்கடா வந்து பயங்கரமான ஒரு ஆட்டுக்கடா வெளியில வருது. ரொம்ப மிகுந்த காந்தியோட இருக்கு, பெரிய பெரிய கொம்பு சிவந்த விழிகளோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கடா அங்கேருந்து வெளியில வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது பல லோகங்களுக்கு எல்லாம் போறதுன்னு இங்க பெரிய விவரணம் இருக்கு. ஒவ்வொரு மிருகங்களையும் போய் அடிக்கிறது. பெரிய பெரிய கஜங்கள், திக்கஜங்கள்னு உண்டு. ஐராவதம் முதலான திக்கஜங்கள் இருக்கு. ஐராவதம், வாமனம், ஒரு திக்கையும் ஒரு கஜம் வந்து தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது புராணங்கள். என்ன புஷ்பதந்தம், சார்வபௌமன், இப்படி பலவிதமான போய் வந்து ஒவ்வொன்றுத்தையும் அடிக்கிறதா இந்த பெரிய ஆட்டுக்கடாவானது. அதான் நம்மளுடைய அகங்காரம் தான் இங்க கடைசியில சொல்லும் பொழுது அகங்காரத்து தான் ஆடா ஸ்தப்தமா இருக்குல்ல, ஒரு முரட்டுத்தனமா தான் பண்றதை பண்ணுவேன்னு போகிற அத வந்து இங்க பௌராணிகமாக அங்க இருக்கவெல்லாம் கேட்கறதா ரொம்ப பின்னாடி இருக்கல பின்னாடி. அப்போ இது என்ன பண்றது, நாகலோகத்துக்கு போறது, ஐராவதம் திக்கஜங்களை கொல்றது, அதுக்கப்புறம் ரசாதலத்துக்கு போறதான் அந்த ஆடு போய் அங்க, அதாவது அகங்காரமானது எல்லா லோகங்களையும் வியாபிக்கிறது. ரசாதலத்துக்கு போய் அங்க பண்ற அமக்களங்களை பண்ணுது, சர்ப்பங்களை போய் அழிக்கிறது, பூமி லோகத்துக்கு போய் சப்த லோகங்களுக்கும் போறது, ஜல ஜந்துக்கள் எல்லாம் போய் அழிக்கிறதாம். என்ன தேவர்கள் எல்லாம் போய் முட்டுறதாம், சாத்தியர்கள் சனகாதிகளை போய் துவம்சம் பண்றதாம், பிரம்மா விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் போய் அடிக்கிறதாம். இப்படி ஒவ்வொருத்தரையா பண்றது அப்படின்னு சொன்னப்புறம் தேவர்கள் எல்லாம் அப்ப கைலாசத்துக்கு போறா. கைலாசத்துக்கு போன உடனே வீரபாகுவோட விளையாடின்னு இருக்கார் முருகன். முருகனுடைய சக்தியை இங்க காண்பிக்கிறார். பண்ண உடனே இல்ல அது இருக்கு, அதுக்கு வரேன். ஆட்டுக்கடாக்கு ஸ்லோகமே ஒண்ணு இருக்கு, அந்த ஆட்டுக்கடா பண்ணி வச்சாரு தானே, அதுக்கு வரேன். இப்போ இந்த தேவர்கள்லாம் போய் முறையிட்டு முருகன் வீரபாகுவோட விளையாடிட்டு இருக்காரு. சேனாபதி ஆயாச்சு, இருந்தாலும் குழந்தை தானே, வீரபாகுவோட விளையாடிட்டு இருக்காராம். இவா போய் சொல்றா வந்து ஆலாகல விஷம் என்ன அமக்கலம் பண்ணித்தோ அதை விட ஒரு அமக்கலத்தை பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆட்டுக்கடா, இத வந்து நீங்க தான் வந்து நியந்திரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கையை தட்டுறாராம், வீரபாகு போய் அழிச்சுன்னுவாங்க. உடனே வீரபாகு, ஏன்னா இவர் தலைவர் ஆயிட்டாரோ இல்லையோ, அதனால நேரடி தலைவர் தான் நம்ம என்ன நிதி அவன மாதிரி. அதனால வந்து போய் அழிச்சுன்னு உடனே வீரபாகு போய் உடனே போய் ஆட்டை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுறாராம். என்ன அந்த ஆட்டை உடனே சுப்பிரமணியர் வந்து தன்னோட நியந்திரத்துக்கு கொண்டு வந்து பண்றார். அதனுடைய அகங்காரம் அதோட போயிடுதான், அந்த ஆடுமே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் இதுல வருது. அதுல யாரு மனச அடக்காம இருக்காளோ அவளுக்கே அனுகிரகம் பண்றார் முருகன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் மனசை ஒழுங்கா அடக்கிறவாளுக்கு பண்ண மாட்டார்னு ஒரு ஸ்லோகம் இதுல இருக்கு. சாகோபி தேன தத்வஜ்ஞா பூத்வா அசௌ ஷீத் உமாசுதம் பிரணாமமபி தேவாய பிரசன்ன மனசா கரோத் தேனாபி அதிதராம் பிரீத்தகா வாகனம் தம் அகல்பயத். அந்த ஆட்டுக்கடாவை வாகனமா ஆக்கின்ட்டார். நம்மளுடைய அகங்காரத்தை குறைச்சு ஆட்டுக்கடா வாகனமா ஆக்கிக்கிறார். நான் சொன்ன மாதிரி அக்னிங்கிறதுனால மேஷ வாகனம், ஏன்னா அக்னிய வந்து இழுத்தின் போகிறதுங்கிறது ஆடுதான். நான் சொன்னேன் அக்னி, ஏன்னா முருகன் வந்து அக்னி சம்பந்தம் முழுக்கவே வந்ததே, பொறப்பே அக்னி தான். அதே மாதிரி கிருத்திகா நட்சத்திரங்களும் அக்னி சம்பந்தம் நான் சொன்னேன். என்ன அதனால முருகன் இந்த அவருடைய வாகனமும் இதுவாக தான் இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த உலகத்தினுடைய சக்தி முழுக்க அக்னி ரூபமாக தான் இருக்கு. அப்போ உலகத்தினுடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சொரூபம்ங்கிறதுனாலையும் முருகன் அக்னி.
அப்போ கர்வத்தை விட்டு பக்தன் ஆகிறதா அந்த ஆடு. அதனால அதுக்கப்புறம் ஆட்டுக்கடா வந்து வாகனம் ஆகிறது. அந்த ஆட்டுக்கடா வாகனத்தை கொடுத்ததுனால நாரதருக்கு அனுகிரகம் பண்றாராம். அங்க ஒரு ஸ்தோத்திரம் என்ன இருக்குன்னா, மம வாகன தானேன சத யஜ்ஞ பலம் லபே. எனக்கு யாராவது வாகனத்தை தானம் பண்ணானா 100 யஜ்ஞம் பண்ணதனுடைய பலன் வருது. அதான் நம்ம அதுவும் ஆட்டுக்கடா வாகனத்தையே தானம் பண்ணிட்ட. அதனால ஆடுங்கிறது மனசுதான், ஹாபிட். புத்தி அகங்காரத்தை தானே சொல்லுது. ஏ லோகே மனுஜாமி அகம் யத்கிஞ்சித் அபி பக்திதா பிரயச்சந்தி பலம் தேஷாம் சர்வ யஜ்ஞ தபோதிகம் இத்தியாதிஷ்ய விசிருஷ்டாகாதே நாரதாதி. நாரதருக்கு வந்து அனுகிரகம் பண்ற. ஏன்னா யார் எனக்கு கொஞ்சமாவது பக்தியோட கொடுக்கறானோ அவளுக்கு மேம்பட்ட பலன்களை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற. பிரயச்சந்தி பலன் எத்கிஞ்சிதப்பி. எத்கிஞ்சித் கொஞ்சமாவது எனக்கு பண்ணா கூட அதிகமான பலனை கொடுக்கறேன். நான் இது அர்க்கத்ரோண பிரவருத்தி குசுமை நேத்திக்கு சொன்னேன், தும்பப்பூவை தான் கொடுக்கறேன் உனக்கு, நீ எனக்கு மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொல்றாரு அப்பைய தீட்சிதர். அந்த மாதிரி ஒரு தன்மை. அதுக்கப்புறம் நம்ம பிரம்மாவனுடைய கதை இங்க ஆரம்பிக்கிறது. சுருக்கமா தான் இருக்கு இதுலயே. பிரம்மா வந்து கைலாசத்துக்கு வரார், நமக்கு தெரிஞ்ச கதை தான். இன்னைக்கு அந்த கட்டம் வேற நம்ம இது இருக்கு இல்லையா, பிரணவோபதேச கட்டம். அப்ப பிரம்மாவானவர் கைலாசத்துக்கு வரார். அவரை வந்து சுவாமியே வந்து சுப்பிரமணியரே இந்த கதைப்படி எப்படி இருக்குன்னா, இவர் விளையாடின்னு இருக்கார். விளையாடின்னு இருக்கும்போது பிரம்மதேவனுடைய விவேக சக்தியை இவரே தான் மறைச்சார் அப்படின்னு இருக்கு. முருகனே தான் ஒரு லீலை பண்ணணுங்கிறதுக்காக இது பண்றார். சிவயோகோ சகிபிகி புத்திரம் அமேயம் அஜரம் சிசும். சிவபுத்திரனாகிய முருகன் தன்னோட சகாக்களோட விளையாடின்னு இருக்கார். ததா தஸ்ய வினோதாய சுப்பிரமணியோ விதேகே மதிம். விதினா பிரம்மா. பிரம்மாவனுடைய மத்திய சுப்பிரமணியரானவர் ஜஹார அபகரிச்சுக்கிறாராம். மாயையினால அபகரிக்கிறார். தேனதம் பிரம்மா நைவ அஜானத்து பரம்பிரபும். முருகன் தான் பரப்பிரபுன்றது அப்ப பிரம்மா வந்து அத புரிஞ்சிக்க முடியாதைக்கு முருகனே பண்ணார் அப்படின்னு போறது. ஏன்னா இல்லைன்னா இந்த கேள்வி வரும். ஏற்கனவே வந்து அந்த சரவண பொய்கையில வந்து சரவண கூட்டத்துக்குள்ள சரவணத்துல கொண்டு போய் சேர்க்கும் பொழுதே பிரம்மா விஷ்ணு வந்து கூட போறா, அங்கேயே உற்பத்தி ஆறத முருகன் உற்பத்தி ஆறதை 2 பேரும் பாக்குறாங்கிறது இருக்கும் பொழுது இங்க எப்படி முருகன் தான் அது கைலாசத்துக்கு வேற வரார் தெரியாதுங்கிறதுக்கு இது புராணம் என்ன சொல்லுதுன்னா, முருகனே தான் வந்து அந்த அஜ்ஞானத்தை வந்து உண்டு பண்றார், லோகத்துக்காக பண்ற லீலை, அவ்வளவுதான். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அப்போ இவர் என்ன பண்றார், அதே நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். போகிறார், உள்ள போறார். முருகனை வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வரார். என்ன ஏதோ ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கேன்ற ஒரு தன்மையோட பார்த்துட்டு திரும்பி வரும் பொழுது பிரம்மன்னு தவ கிருதிஹி. உடனே இவர் பார்த்து கேட்கிறார், நீங்க யார் என்ன அப்படின்னு கேட்கிறார். பிரம்மன்னு தவ கிருதிஹி கா, நீ என்ன செய்யறவர். காசு வித்யாசு பாட்டவம், உனக்கு எந்த வித்தியில உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, சக்தி இருக்கு, என்ன வித்தியை தெரிந்தவன். ஜிக்ஞாசு ரகம் அத்தியாத்வம், தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் தான் சொல்ற. இவர் ஒன்னும் அதட்டலாம் இல்ல. ஜிக்ஞாசுனா ஞாத்து மிச்சா, தெரிந்து கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கிறதுனால பிச்சாமி நான் கேட்கிறேன். நான் பரீட்சகான்னு சொல்ற, உன்னை பரீட்சை பண்றதுக்காக நான் கேட்கல, சாதாரணமா நீ பெரியவர்ன்றதுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன்னு தான் சொல்ற. மாகிருதாக கோபம் அதுனா வத பிரம்மன்னு துவம் அஞ்சசா, நீ உண்மையாக நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறார். தது உபஸ்ருத்திய வச்சனம் கம்பீரம் அதிபேஷலம் பீதகா பிரீத்தமனாக பிரதாதுகு உத்தரம் சதுரானகா. நான்முகமானவன் மனசுல சந்தோஷத்தோட பதில் சொல்றார். தேவாசுர மனுஷ்யானாம் சிரஷ்டாமி ஜெகதாம் பிரபோகோ, தேவர்கள் அசுரர்கள் மனுஷர்கள் இவா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றவன் நான் சொல்றார். நான்யோஸ்தி மத் சமஹா லோகே, அது வேற கர்வம் வந்துடுது, எனக்கு சமமானவன் ஒத்தனும் உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்றார். சராச்சர கிருத்தேகே பட்டுகு, உலகத்தை சிருஷ்டி பண்றதுல நான் தான் புத்திசாலி, பட்டு நான் தான், எனக்கு தான் அந்த சக்தி இருக்குங்கிற. அஷ்டாதசு வித்யாசு பட்டுகு அஸ்மி அகமேவ போகோ, 18 வித்தியைகள்லயும் எனக்கு தான் வித்வத் இருக்கு. ஏன்னா வித்துங்கிற வேதத்தினுடைய தன்மை தன்னோடது தானே. வேதத்துக்கு ஏற்பட்ட கர்வம், வேதம் வந்து வைதிகம் வேத விஷயங்கள்ல இருக்கிற கர்வத்தை சுவாமி வந்து சொரூபத்தினால உடைச்சாராம். ஏன்னா வேதாந்த தத்துவ ஸ்வரூபமா இருக்கிறது பரமேஸ்வரன், அந்த ஞான வஸ்து.
ஆனா வேதம் என்ன பண்றதுன்னா கர்மகாண்டத்திலேயே சுழண்டு இருக்கோ இல்லையோ, அதுலயே ஒரு கர்வம் வந்துடுதான். அதனாலதான் அந்த 5வது தலையே கிளினார் பரமேஸ்வரன் இருக்கு. அந்த வேதாந்த சுரூபமா இருக்கிறவர், நீ இந்த கர்மாலேயே உழன்று இருக்கியோனோ, கர்மா ஓரளவுக்கு பலன் கொடுக்கறது ரைட்டு. ஆத்ம வஸ்துவாகிய பிரம்மத்தை பரமேஸ்வரனுடைய ஞானம் இல்லாம இந்த கர்மா உன்னை திருப்பி திருப்பி உழலதானே வைக்க போறது. இத்தனை வருஷமா திண்டாடியாச்சு, என்ன பெரிய பலன் கிடைச்சது? எல்லாம் 80 வயசானவா இருக்கா, 70 வயசானவா இருக்கா, யாரோ சந்தோஷமா இருக்கோமோன்னா கேட்டாதான் தெரியும். 5 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் யாருக்கும் திருப்தி இல்லையே. அப்போ லௌகிகமான விஷயங்கள் ஒண்ணு அடைஞ்சு இத்தனை உழன்றாலும் இது எதுலயும் இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த கர்மா என்ன பண்றது? வேத கர்மாவும் உனக்கு ஏதோ ஒரு விருப்பத்தை தானே, சொர்க்கத்துக்கு போவ, அங்க போய் நீ இன்னும் சுகத்தை அனுபவிப்பேன்னா, அங்க அதுவும் நான் தான் போறேன்னா என்ன சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆளு உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லையே. அப்போ அந்த கர்மகாண்டம், அப்ப அந்த கர்வத்தை அடக்கி பரமேஸ்வரன் ஆத்ம வஸ்துவனுடைய ஞானத்துக்கு பிராதானியம் கொடுத்தாருன்றதுதான் அந்த தலையை கிள்ளினாருன்ற கதை. அப்ப இந்த இடத்துலயும் ஜிக்ஞாசு அகம் இங்க கேக்குறார் பிரம்மா ஆனா கர்வத்தோட சொல்றாராம். அத எனக்கு சமமாக ஒத்துரும் இல்ல, என்ன அஷ்டாதச வித்தியைகள் என்னோடது, அதுல ஞானம் எனக்கு தான் இருக்கு. வேதி தாத்து அர்த்த பூதானாம் வித்யானாம் அகம் ஆசிரியா, எல்லா வித்தியையும் எங்கிட்ட தான் சரண் அடையிறது. வேதம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். குருவதி ஏயம், அந்த ஏற்கனவே சொன்னேன், தக்ஷ பிரஜாபதிய அந்த இடத்துல சிக்ஷை பண்ணதுமே கர்மாதான் எல்லாம் அப்படின்றான் தக்ஷன். பரமேஸ்வரன் ஞானஸ்வரூபமும் வேதத்துல இருக்கிறது தான். வேதாந்த கங்கைங்கிறதே ஞானம் தான் சொன்னேன் இல்லையா? அந்த கங்கையில தான் முருகன் வரார். அவருமே அப்ப ஞானம் தான். காங்கை என்ற பெயர் என்னன்னா ஞான கங்கையினுடைய ஒரு சுரூபம் தான் முருகன். இந்த சமுத்திர மந்தனம் பண்றா அல்ல, சமுத்திர மந்தனமுமே தாத்பரியம் இதுதான். சமுத்திரம்ன்ற வேதம்ங்கிற அந்த பெரிய கடலை கடைய அதுல இருக்கிற ரத்தனங்களாகிய வேதாந்த மந்திரங்கள் வெளியில வருது. முதல்ல நம்ம புத்திய கடையும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷம் இருக்கும் இல்லையோ, ஆலாகல விஷம், அது என்ன அன்கான்சியஸ் சொல்றது. நம்ம மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அன்கான்சியஸ் தான் வாசனைகள். அதெல்லாம் சுவாமி தான் கிரகிச்சுக்கிறார். அது கிரகிச்சுட்டு தன்னுடைய சுரூபத்தை கொடுக்கிறார் இல்லையா? அதனால அங்க அதே தாத்பரியம் தான். அந்த சமுத்திரத்தை மந்தனம் பண்ணும் பொழுது அதனுடைய தாத்பரியமாக இருக்கக்கூடிய வேதாந்தங்கள் தான் அமிர்தம். வேதாந்த ஞானம் தானே அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது வெளியில வருதுன்னு அங்க சொல்றது. அதே மாதிரி இந்த இடத்துல அதான் வேதம் என்ன வேதாந்தம் என்னங்கிறத இந்த மாதிரி இது காண்பிக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். அப்ப பிரம்மா சிருஷ்டி பண்ணார், இவர் அவரோட பெருசு, அவர் அந்த அப்படி ஐடியா கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், முருகனுடைய இடது பாகம் மகாவிஷ்ணு, வலது பாகம் பிரம்மான்னு சொல்லியாச்சு. அப்ப தனியே அவர் உயர்வு தாழ்வு சொல்லிக்க போறது இல்லை. அப்போ இங்க மிருத்யோ பால லலா எம் தஸ்ய கிரா வச்சன மாதராது கந்தஹ அஹோ பட்டுர் அஹோ வேத்தா மகான்ஸ்தம் மகதே அதுனா. பிரம்மாவை பார்த்து சொல்றார் முருகன், ஆஹா உங்களோட வித்வத்து பெரிய வித்வத்தா இருக்கு, அதனால எனக்கு அதுல இருந்து ஒரு வித்தியை சொல்லுங்க. தாசு வித்யாசு சாத்யாகா ததா வதக்கிம், இந்த உன்னுடைய வித்தியில முதலான வித்தியை எது அப்படின்னு கேட்கிறார். சந்தோஷோகம் அஸ்மதாதீனாம் சிசுனாம் விருத்த பாஷனே, பெரியவாளா இருக்கவா சொல்றத கேட்கும் பொழுது குழந்தைகளான எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஏற்படும். சந்தோஷா அகம், என்ன நாங்க எல்லாம் சந்தோஷப்படுறோம், என் சிசுக்களாக இருக்கிற நாங்கள். விருத்த பாஷனே, பெரியவாளா இருக்கிற நீங்க எங்களுக்கு சொல்றதுனால எங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு தான் சொல்றாரு. நம்ம டிராமா போடும்போது இவர் ஏதோ இவன்னு சொல்ற மாதிரி போடுறமே ஒழிய, கதையில எப்படி இருக்குன்னா முருகன் ரொம்ப வினயத்தோட தான் கேட்கிறார். அப்போ பிரம்மாவானவர் ரிக்வேதத்தை சொல்றார் அப்படின்னு வருது. ரிக்வேதத்தை சொல்லும் பொழுது அதுல ஓம்காரத்தினுடைய கட்டம் வரும்பொழுது முருகன் நிறுத்துங்கிறார். ஹஸ்தேன கைய காண்பிக்கிறார். திஷ்ட திஷ்ட நிறுத்துங்கிறார். என்னன்னா ஊய ஏனம் அபாஷத. உடனே முருகன் சொல்றார், அதஹா அஸ்ய வர்ணயதாம் ஆசு, இதனுடைய விஷயம் என்னன்னு எனக்கு சொல்லு இந்த இடத்த அப்படின்னு கேட்கிறார். சமஞ்சசம் இது துவாக யதா அஸ்மாகம் மனோகச்சேது சம்சயம் நைவ சம்பிரதி. இதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகும். உடனே பிரம்மா சொல்றார், விதிகி பிரகிருதஸ்ச அகமேவ அர்த்தஹா. இங்க வரக்கூடிய இந்த ஓம் இருக்கே அதனுடைய அர்த்தம் யாமே ஆவோம்ன்ற. அகமேவ அர்த்தஹா, நான் தான், நீ சொல்ற ஓம்காரத்தோட அர்த்தம் நான் தான். விதிகி அஸ்யேதி இது விப்ருவன் சொன்ன அடுத்த க்ஷணம்
கொண்டு போய் ஜெயில போட்டாராம் வீரபாகு. முருகன் ஒண்ணுமே சொல்லல, இவர் சொன்னதாவே இல்லை இதுல. அடுத்த க்ஷணம் முஷ்டினா சாட்ட சட்டியேன முக்ரீகிருத்த திங்முகா, கையால ஒரு கொட்டு கொட்டினாராம் முருகன்ல வீரபாகு. இந்த காராகிரகம் ஸ்கந்தகிரவ் நீதா அயம் வீரபாகு, நான் நேர இழுத்துன்னு போய் சிறையில போட்டுட்டாராம். ஜகத் சிருஷ்டம் ச தேவேன ஸ்கந்தேன ச சராச்சரம் ததா தீர்க்கேன காலேன சாத்தியாஸ்யா முனியோகினா. அதுக்கப்புறம் முருகனே வந்து சிருஷ்டியை எடுத்துக்கிறார். என்ன அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டியை பத்தி தாத்பரியமா என்ன சொல்றான்னா, முருகன் பண்ற சிருஷ்டியில வந்து எல்லாமே சமமா இருக்கான். நீ உயர்வு தாழ்வு இல்ல, ஒண்ணுமே இல்ல உலகத்துல வந்து. ஏன்னா ஞானஸ்வரூபமான சிருஷ்டி இல்ல, அதனால வந்து அந்த சிருஷ்டியினால உலகத்துல பயன் இல்லையே, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்ல. எல்லாரும் நல்லவனா இருந்தா வாழ்க்கையில அதனால வந்து இவாள்லாம் போய் இது யாருக்கும் வேலை இல்லாம போயிடுது. யமனுக்கு வேலை இல்ல, மன்மதனுக்கு வேலை இல்ல, ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அதனால தேவர்கள்லாம் போய் இது சரிப்பட்டு வரலையேங்கிறாளாம். என்ன நந்திய முதல்ல அனுப்புறார் பரமேஸ்வரன் வந்து. இன்னும் 10 நிமிஷம் சொல்லுவோம். நந்திய அனுப்புறார் முதல்ல. நந்திய போன உடனே முருகன் வந்து முருகன் வந்து நீ போயிட்டு அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு அனுப்பிடுறார். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் வந்து தானே பார்வதிட்ட சொல்லாம கிளம்பி வந்துடுறாராம். என்ன வந்து பார்த்தா முருகன் விளையாடின்னு இருக்கார். அவரை தூக்கி ஆலிங்கனம் பண்ணி முத்தம் கொடுக்குறாராம் பரமேஸ்வரன். அப்படின்னு வருது. திருப்பி திருப்பி எடுத்து கட்டி அணைக்கிறாராம். இஹாயாகி நம்ம இதுல வருதே சுப்பிரமணிய புஜங்கத்துல, இஹாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய ஆகுயதி, 2 கையை நீட்டி வாடா வாடா குழந்தைன்னு கூப்பிடுறாராம் பரமேஸ்வரன். இஹாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய ஆகுயதி சங்கரே மாதுரங்காது தமுத்பத்திய தாத். அம்மா மடியிலேருந்து இறங்கி முருகன் கிட்ட ஓடி வர்ற அந்த குழந்தைய பரமேஸ்வரன் கையால் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரே, அந்த மூர்த்திக்கு நமஸ்காரம்னு அங்க சுப்பிரமணிய பூஜை தமிழ்லயும் வருது. கந்தர அனுபூதியில வரும் பொழுதும் நாதா குமரால இன்னொரு ஒரு இடத்துல வருது. நாதா குமரால வந்து பரமேஸ்வரன் முருகனை வேண்டார்னு வருது. நாதா குமரா நம என்று ஹரனார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் அப்படின்னு ஒண்ணு. வேற ஒரு இடத்துல அங்க வந்து பரமேஸ்வரன் வந்து இது பண்ணிக்கிறார் அப்படின்னு. இந்த இடத்துல ஆலிங்கனம் பண்றார், திருப்பி திருப்பி சந்தோஷமா கட்டிக்கிறாராம். தம்பரிஷ்வக்தா குமாரஹா பிரீத்தமானசா அத்தியாசாமாச தேவாம்ஸ்தே பக்தியா வினயசீலையா. அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்றார், 3 கண்ணால பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாராம். அதுவும் வருது. ரொம்ப நாளி 3 கண்ணாலையும் பாக்குறாராம் முருகனை. தத்ர கிரீடாபரம் புத்திரம் ருத்ரஹா திரிபிகி அப்பி ஈக்ஷணை, 3 கண்களால பார்த்து. அதான் நீ வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துல சொல்றார், மத்தவனோட எனக்கு தான் ஆனந்தம் ஜாஸ்தி, ஏன்னா எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கு, எனக்கு 3 கண்ணு இருக்கு முருகனை பாக்குறதுக்குங்கிறார் பரமேஸ்வரன் ஒரு இடத்துல. இப்போ இந்த இடத்துல அப்படி பார்த்தும் திருப்தி ஆலயம் வருது. அப்ப வேகமா போய் அந்த குழந்தைய எடுத்து திருப்பி கட்டி ஆலிங்கனம் பண்ணி முத்தம் கொடுக்குறாரா. அப்ப முருகன் கொஞ்சம் சந்தோஷம் ஆறாராம். அந்த சமயத்தை உபயோகப்படுத்திட்டு குழந்தைய நீ வந்து பிரம்மா வந்து விடுவின்னு சொல்றார். முடியாதுன்னு சொல்லிடுறாராம் முருகன் முதல்ல. அப்புறம் கொஞ்சம் வந்து அதட்டி சொல்றாராம், நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா கொண்டு வந்து விட்டுருன்ன உடனே விட்டுறார். விட்டதுக்கு அப்புறம் மடியில உட்கார வச்சுட்டு பரமேஸ்வரன் வந்து முருகன் கிட்ட கேட்கிறார் என்ன. ஏன்னா முருகன் கணங்களை விட்டு போய் அழிச்சுன்ற சொல்றார். வந்த உடனே அவள்லாம் அனுப்பி வச்சுட்டு பரமேஸ்வரன் வந்து முருகன்கிட்ட கேட்டார் என்ன விஷயம்னு. உடனே இவர் சொல்றார், இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லினதுனால இது மாதிரி ஆச்சு அப்படின்னு. கேட்ட உடனே என்ன நீ ஒன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே முருகன் சொல்றாரா, சொல்றேன், ஆனா இது ரகசியமா இருக்கிறத வந்து தேவர்கள்லாம் இத்தனை பேர் இருக்காளே, அவளுக்கு முன்னாடி நான் எப்படி சொல்றதுன்னு கேட்கிறான். புரோவாச்ச புனஹா ஸ்கந்தஹா பிரணிபத்திய ஜெகத்குரும் ரகசிய பூதம் அத்தியர்த்தம் அர்த்தம் அக்ரே கதம் பிதா கதையானி ச தேவானாம் அக்ரே விஸ்வ ஜெகத்குரோஹோ. ரகசியமான மந்திரங்களை வந்து எல்லாருக்கும் நேரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றார் முருகன். குரும் பிரகடயேத்து தீமான் மந்திரம் எத்தனேன கோபயேத். குருவனுடைய மகிமையை வந்து எல்லாரும் அறிய பிரகடனப்படுத்தணும், மந்திரங்களை வந்து யாரும் அறியாமல் கோபனீயமா வச்சுக்கணும்னு இருக்கே. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த மந்திரத்தை இத்தனை பேர் இருக்கும் பொழுது நான் எப்படி சொல்றது? அந்த பிரகாசன அப்பிரகாஷாபியாம் ரௌரவம் நரகம் ரஜேத். வெளியே
தெரியப்படக்கூடாத விஷயத்த நீ வெளியில தெரிவிச்சே ஆனால் கௌரவம்ன்ற நரகத்திற்கு தள்ளப்படுவேன்னு சாஸ்திரம் இருக்கான். அதனால காயத்ரி மந்திரத்தை காலிங் பெல்ல வைக்க கூடாதுன்னு சொல்றார். ஆக்ஞைஷா பவதோ அலங்கியா லோகேனாபி சுராசுரைஹி மதந்தமிதி தம் புத்திரம் முகுராக்ராய மூர்தனி. என்ன சரி, அதுக்கப்புறம் உச்சி முகந்துட்டு ஆஹா நீ சொல்றது சரிதான், அதனால நான் இப்ப தேவர்களை போக சொல்லல, நீ என் காதுல இத சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சுப்பிரமணியர் பிரணவத்தினுடைய தாத்பரியத்தை பரமேஸ்வரன்ட்ட சொல்றார். சொன்ன உடனே நீ சொன்னது சரிதான், வேதம் சிவோம் சுப்பிரமணியோம்னு 2 இடத்துல சொல்லுது, அதனால அதே ஓம்கார ஸ்வரூபந்தான் சிவனாகிய நான், ஓம்கார ஸ்வரூபந்தான் சுப்பிரமணியனாகிய நீ, 2 பேருமே ஓம்கார ஸ்வரூபந்தான், அதனுடைய தன்மையை நீ என்கிட்ட சொன்னது சரிதான்னு ஆமோதிக்கிறார் பரமேஸ்வரன். சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகம் இல்ல, வேதத்துல இருக்க தாத்பரியத்தை நீ சரியாக சொன்ன, இப்படிப்பட்ட விஷயங்கள் பிரம்மா முதலானவர்களுக்கு தெரியாம இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, ஏன்னா இந்த தத்துவத்தை நீ அகஸ்தியருக்கு சொல்லு, அவர் வழியாக உலகத்திற்கு இது பரவட்டும்னு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார். அந்த பிரணவோபதேசம் நம்ம ஊர்ல இன்னைக்கு நாளைக்கு உற்சவம் நடக்க போறது, அந்த கட்டத்தோட இன்னைக்கு நிறுத்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.